திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களே, நாம் காலை தொடங்குகிற பொழுது இருள் மலநிலை அப்படிங்கிற பகுதியிலிருந்து தொடங்கியிருக்கிறோம். தொடர்ச்சியாக அருளது நிலை என்கிற 4வது அதிகாரம். இந்த அது என்று சொல்லக்கூடிய அருளது நிலையில் இறைவன் திருவருள் எல்லாவற்றிலும் மேலானது. அந்த திருவருளை விட உயர்ந்த பொருள் இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறத ஆசிரியர் நமக்கு வலியுறுத்துகிறார். நாம் அந்த அருள் என்ற ஒன்றை அறியாதவராக இருக்கிறோம் அப்படிங்கிறதான் 10 குறட்பால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அதுதான். அதில் என்ன கொடுமை அப்படின்னு கேட்டால், அருள் என்ற ஒன்றில் இருந்து கொண்டே அருளை உணராமல் இருக்கிறோம். அதுதான் நம்ம நிலைமை. அருள்னா என்னென்னு தெரியாமல் இருக்கிறது வேற, அருளுக்குள்ளே இருந்துக்கிட்டே அருளை உணராமல் இருக்கிறோம் என்பது தான் நம்முடைய நிலைமை என்பதை 10 குறட்பால் ஆசிரியர் விரிவாக சொல்ல போகிறார். அவருடைய வாக்கிலேயே நம்ம அதை என்னன்னு பார்க்கலாம். முதல் குறட்பா பாருங்கள், 31. அருளில் பெரியது அகிலத்தில் வேண்டும் பொருளில் தலை இலது போல். அருளில் பெரியது அகிலத்தில் வேண்டும் பொருளில் தலை இலது போல். இதில் என்ன குறட்பால சொல்ல வருகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் ஒரு செயல், அது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா அதற்கு இன்றியமையாமை என்று சில பொருள்கள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு தையல் கடைக்காரர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னென்னலாம் உங்கள்கிட்ட இருக்கணும்? முதல்ல தையல் இயந்திரம் இருக்கணும், அதுக்குரிய வண்ணமாக ஒரு அளவிடுவதற்குரிய அந்த மீட்டருக்குரிய கருவி இருக்கணும், அதை துண்டு ஆக்குவதற்குரிய கத்தரிக்கோள் இருக்கணும், நூல் இருக்கணும், ஊசி இருக்கணும். இதெல்லாம் இன்றியமையாத ஒன்று அப்படின்னு நீங்கள் கருத்தில் வைத்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு ஓவியர் அப்படின்னு சொன்னால் ப்ரஷ் இன்றியமையாதது. அதுக்குரிய அடிப்படை பொருள்கள் என்ன உண்டோ அதுக்குரிய பொருள் தேவை. இப்படி நீங்கள் என்னென்ன பொருள் நீங்கள் கருத்தில் வைத்து கொண்டாலும் அந்த தொழிலுக்கு என்று சில பொருள் இன்றியமையாமை அப்படின்னு இருக்குது. அப்புறம் நம்ம கேஷுவலாக சொல்லணும்னு வச்சுங்களேன், எனக்கு புரோக்கர் தாங்க தொழில் அப்படின்னா வாய் இன்றியமையாதது. ஏன், அதில் பொய் பேசுதல் அதை விட இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிக்கலாமா இல்லையா? சொல்லிக்கலாம். அப்படிலாம் இருக்குது. ஏன் அப்படி பேசினா தாயா தொழில் இருக்குது, உண்மை சொன்னால் எவையா நம்புகிறான் அப்படிங்கிறமா இல்லையா? உண்மை பேசுகிற புரோக்கரும் இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள நாம் நம்ப மாட்டோம். புரியுதுங்களா? நம்ப ஏமாத்துகிற ஆளை சீக்கிரம் நம்பிடுவோம், உண்மையாக இருக்கிற ஆளைத்தான் அவ்வளோ சீக்கிரம் நம்ம நம்ப மாட்டோம். ஏன், நம்ம அறிவு அப்படியே பழகி போச்சு. அதனால தான் நிலை. சரி, அப்போ ஒவ்வொரு தொழிலுக்கு என்ன இருக்குது? இன்றியமையாமைன்னு ஒன்று இருக்கா? இருக்குது. நம்ம வகுப்புக்கு வரோம், என்ன இன்றியமையாமை? புத்தகம் இன்றியமையாமை. அதுக்கப்புறம் ஒரு நோட்டு, ஒரு பேனா, குறிப்பு எழுதுவதற்கு அது போதுமானார். வகுப்பில் பேசாதிருத்தல் அதை விட இன்றியமையாமை. இதெல்லாம் இன்றியமையாமை அப்படின்னா குறிப்பு வச்சுக்கலாம். இதெல்லாம் நாம் பின்பற்றப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன இடத்துல இருந்தால் ஒரு ஒலிபெருக்கி இன்றியமையாதது, போதிய விளக்கு துணை இருக்கணும், அப்போ தான் நான் பாடம் நடத்த முடியும். இதெல்லாம் எனக்கு இன்றியமையாமை அப்படின்னா, அப்போ நடத்துகிற எனக்கு மாணவர் இன்றியமையாமை அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு பொருள் இன்றியமையாமை அப்படி இருக்குது. ஒட்டுமொத்த உலக இயக்கத்துக்கும் அருள் என்ற ஒன்று இன்றியமையாதது. இதுதான் ஆசிரியர் சொல்ல வந்த செய்தி. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒன்று இன்றியமையாதது போலவே இந்த உலகத்தில் மிகவும் இன்றியமையாதது எது என்று நீ கேட்பாயானால் அருளில் பெரியது அகிலத்தில் இல். அருளை விட பெரியது இந்த உலகத்தில் இல்லை
இது உமாபதி சிவம் ஆணித்தரமாக சொல்கிறார். சத்தியமாக சொல்லுகிறேன்னு சொல்லலாம். நாம் ஓடுகிற ஓட்டத்தில் நாம் எதை ஈட்டி கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்கணும். நாம் ஓடுற ஓட்டம் எல்லாம் பொருள் ஈட்டத்தை நோக்கி ஓட்டம்தான். நம்ம எந்த தொழில் பண்ணாலும் அது லாபகரமாக இருக்கணும், பொருளை ஈட்டணும், சம்பாதிக்கணும், சேமிக்கணும் அப்படின்னு அதை நோக்கி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ நாம் ஈட்டுகிற பொருள் நிலையில்லாத பொருள். இது பொருள் தான், ஆனால் நிலையான பொருள் அல்ல. ஏன்? அது நிலையில்லாத பொருள். இந்த ஈட்டுகிற பொருள் யார் வந்தால் பயன்படாது? யமன் வரும்போது பயன்படாது. இது நான் சொல்லலைங்க, சித்தாந்தமும் தேவாரம் சொல்லுது. நீங்கள் எடுத்து திருமுறை படித்து பாருங்கள். யமன் வருகிற பொழுது நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்து தப்பிச்சுக்கலாமா? சார் 1 கோடி ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி 1000 கோடி கொடுத்து தப்பிச்சுக்கலாமா? எத்தனை சைபர் வேணாலும் போட்டுக்குங்க. அப்படி தப்பிக்கிற மாதிரி இருந்திருந்தால் இன்றைக்கி நிறைய தலைவர் போயிருப்பாங்களா என்ன? இன்னும் அவங்க தான் இருந்திருப்பாங்க. ஏன்? எல்லாம் கொடுத்து சரி பண்ணிக்கலான்னு கரெக்ட் பண்ணி கடைசியில் அடுத்த ஆள் சீட்டில் உட்காரவே முடியாமல் போயிடும். இப்போ அவங்களாம் போனங்காடி தான் அடுத்த ஆள் வந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன தெரிகிறது? நீங்கள் ஈட்டுகிற பொருள் உங்கள் மரணத்தை தடை செய்யாது. காலன் வரும்போது உங்கள் காசு செல்லா காசு, மறந்துடக்கூடாது. உங்கள் அதிகாரம் செல்லாது, காசு செல்லாது, அதிகாரம் செல்லாது. அப்போ இதுக்குத்தான் இத்தனை கஷ்டப்பட்டோமா? எப்போ தெரியுமா? அப்போ காலன் வரும்போது. அது வரக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் ஞானம், வந்த பிறகு தெரிஞ்சுக்கிட்டால் அது அஞ்ஞானம். ஏன்? காசை கொடுத்து பார்க்கலாம், காசு அவன் நம்பால் மாதிரி இல்லை, கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான். ஏன்? நாமெல்லாம் அப்படி தானே ஏதோ கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே ஓடிடுறோமா இல்லையா? அப்படிலாம் அங்கெல்லாம் நிர்வாகம் அப்படிலாம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தில் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. அந்த காலம் முடிஞ்சதுன்னா கிளப்பி கூட்டிகிட்டு போயிடுறாரு. நீங்கள் ஐயா குய்யோன்னு குத்துனாலும் கொதுனாலும் ஒன்றுத்துக்கு வேலையாகாது. நடந்தே தான் தீரும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ உலகத்தில் எது மிகப்பெரியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருளை விட பெரியது இந்த உலகத்தில் இல்லை. இதான் முதல் குறட்பா. உங்களுடைய நூலில் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. உரையில் ஒருவர் செய்கிற செயலுக்கு இன்றியமையாத சிறந்த பொருள் என்று சிலவற்றை பார்க்கிறோம். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அதை போல திருவருளை காட்டிலும் உயர்ந்த சிறந்த பொருள் எவ்விடத்திலும் இல்லை. அகிலத்தில் அப்படின்னார். அகிலம் எவ்விடத்திலும் இல்லை. அப்போ நீங்கள் எதை பெறணும்? அருளை பெறணும். நாம் இந்த வாழ்க்கை கிடைத்தற்கரிய வாய்ப்பு இந்த மனித சட்டை. இந்த மனித சட்டையாகிய பிறப்பை பெற்றிருக்கிற நாம் எதை பெற வேண்டும் என்றால் அருள் என்ற ஒன்றை பெற. அது உங்கள் அறிவுக்கு எட்டணும் முதல்ல. ஆம், நான் அருளை பெறுவதற்காக இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறேன், பொருள் பெறுவதற்காக நான் வரல. ஏன்? என் நோக்கம் அதுவாக இருந்துச்சுன்னா வேறு எங்கேயாவது பிறக்க வச்சுருப்பார். இன்றைக்கி இந்தியா பொருளாதாரத்தில் 4வது இடத்துல 5வது இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறோமா இல்லையா? முன்ன ரொம்ப பின்னாடி இருந்துச்சு, முன்னாடி இருக்குது. நீங்கள் பொருள் ஈட்டுவது தான் உங்களுக்கு குறிக்கோளாக இருந்திருந்துன்னா உங்களை முதல் இடத்துல இருக்கிற நாட்டில் பிறக்க வச்சுருப்பாரா இல்லையா? தம்பி நீ சம்பாதிக்கத்தான் வந்திருக்கிற, சம்பாதிக்கிற இடம் இந்த இடம்தான், இந்த உலகத்தில் தான் நிறைய சம்பாதிக்க முடியும், உங்களுக்கு அங்கெல்லாம் பிறக்க வச்சுருப்பார். நீங்கள் சம்பாதிப்பது என்பது பொருளை ஈட்டுவதற்கு இல்லை, அருளை சம்பாதிக்க வந்திருக்கிறோன்னு உங்கள் அறிவுக்கு எட்டணும். அது என்னைக்கு உங்கள் அறிவுக்கு எட்டுகிறதோ அது வரைக்கும் என்ன காட்டு கற்றுனாலும் நமக்கு ஏறப்போகிறது. நீ என்னமோ சொல்லிட்டு போயா அப்படின்னு நம்ம உட்காந்துக்க போகிறோம், ஏறப்போகிறதில்ல. ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த இதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று உங்களுக்கு எப்போது புலப்படுகிறதோ அப்போது தெரியும் உங்களை இந்த மண்ணில் இறைவன் பிறக்கச் செய்தது பெருங்கருணை என்று உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு இது கருணையாக புரியாது. நான் இந்த தமிழகத்தில் திருமுறைகளையும் சாத்திரங்களையும் படிக்கக்கூடிய வாய்ப்புக்குரிய வண்ணம் என்னை பிறப்புக்குட்படுத்தி இருக்கிறான் என்று நீங்கள் கருதும்போது
அது கருணை என்பதை அப்போ தான் விளங்கி கொள்ள முடியும். எனவே இது எல்லோராலையும் உணரக்கூடியது அல்ல. சித்தாந்த வகுப்புக்கு வந்தாலே உணர முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. முதல்ல பொதுவான மக்களாலே உணர முடியாது. ஆனால் தான் அவங்களுக்கு இது பாடம் இல்லை, நமக்கு இது பாடம். அருள் என்பது இன்றியமையாதது என்பதை நமக்கு உணர்த்துகிறார். அதைவிட பெரிய பொருள் அகிலத்தில் இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக பதிவு செய்கிறார் உமாபதி சிவனார். உங்களுக்கு திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், உன் அருள் பெரும் நாள் என்று என்று வருந்துவன். மணிவாசர் கேட்குறார், உன் அருள் பெரும் நாள் என்று. சாமி, நானும் அருளை பெறணும்னு நினைக்கிறேன், என்னைக்கு பெருமானே எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார். அவருக்கு இருக்கிற ஏக்கம் நமக்கு இல்லை. ஏன்? அவருக்கு அருள்னா ஒன்று தெரிஞ்சிருக்குது, அது என்கிட்ட இல்லையேன்னு அவர் ஏங்கி நிற்கிறாரு. நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல, அதனால் ஏக்கமே நமக்கு இல்லை. நம்ம ஏக்கமெல்லாம் என்ன, இந்த பதவி கிடைக்கலையே, அந்த பதவி கிடைக்கலையே, அந்த கார் கிடைக்கலையே, அந்த ஃப்ரிட்ஜு கிடைக்கலையே. அவங்க வீட்டில் பாருங்கள் 70 mm ஸ்க்ரீனில் வந்து டிவி வச்சுருக்கிறாங்க, நம்ம ஊரில் துணுண்டு பொட்டி வச்சுட்டு இன்னும் அதையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஏக்கமெல்லாம் இப்படி இல்லை இருக்குது. ஆக நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகள் திருவருள் தந்திருக்கிறது. எனவே அந்த திருவருள் 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 அதுவே பெரிது என்பதை உணரணும். அதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நீங்கள் நெஞ்சை நிமிர்த்திட்டு சொல்லலாம், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லையா, பெருமான் இருக்கிறார். எனக்கு செல்வம் இல்லாமல் இருக்கலாம், உணவு இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஏன்? அவையெல்லாம் நிரந்தரமானவை அல்ல. நிரந்தரமானது திருவருள். அந்த திருவருள் ஒன்று எனக்கு இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படிங்கிற இருமாப்பு அப்போ தான் உயிருக்கு கிடைக்கும். அந்த திருவருளை பெறாமல் உயிருக்கு இருமாப்பு என்பது அமையாது. ஏனைய இருமாப்புகள் பிறவிக்கு வித்தாகும். இறைவன் அருளால் இருமாப்பு கொள்வது வித்தாகாது. ஏன்? அது திருவருளுடைய பெருமிதம்னு பேர். திருவருள் கிடைத்திருக்கிறது, திருவருளால் இருக்கிறேன் அப்படி நாம் நினைக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் திருவருளாலே இருக்கப்பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே கேட்கிறார். யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதற்கு என்கடவேன், வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணால்வான் மதித்தும் இரேன், தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம் பெருமானே எம்மானே உன் அருள் பெரும் நாள் என்று என்று வருந்துவன். என்னைக்கியா அந்த உன் அருள் கிடைக்க போகுது, அருள் கிடைக்க போகுது என்று நான் ஏங்கி நிற்கிறேன்கிறார் மணிவாசக பெருமான். அதனால தான் அப்பர் சாமி இந்த அருள் அவருக்கு கிடைச்சிது. அவர் என்ன பாடினார்? அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய், எத்தனை அரிய நீ எளியானாய், என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய், பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றோ, இத்தனையும் எம் பரமோ ஐய ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவர். சுவாமி நினச்சி அழுகிறாரு. சாமி, எவ்வளோ பெரிய ஆலியா நீ, எங்கேயோ கிடக்கிற எனக்கு போய் இப்படி ஒரு அருளை கொடுத்துட்டியேன்னு அவர் அந்த அருளை வாங்கிக்கிட்டு தாங்க முடியாமல் அழுகிறார். ஏன்? இந்த அருளுக்கு நான் தகுதியுடையவன் இல்லையே, தகுதியுடையவன் இல்லையே அப்படின்னு அப்பர் சுவாமி அழுகிறார். அதான் உன் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய். அப்படியே ஞான சம்பந்தத்தை போனீங்கன்னா, எந்தை ஈசன் எம்பெருமான் ஏறமறு கடவுள் என்று ஏத்தி சிந்தை செய்பவருக்கு அல்லால் சென்று கைகூடுவது அன்றால், கந்த மாமலர் உந்தி கடும்புணல் நிவாமல்கு கரைமேல் அந்தன் சோலின் நெல்வாயில் அறத்துறை அடிகள்தம் அருளே. முத்துச்சிவிகை கொடுக்கப்பட்ட இடம் பெண்ணாகடத்திலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டரில் இருக்கிறது நெல்வாயில் அறத்துறை என்ற திருத்தலம். அந்த திருத்தலம் போனீங்கன்னா அங்கே தான் ஞானசம்பந்தருக்கு சிவிகை கொடுக்கப்பட்ட இடம். சிவிகை இறைவன் பரிசாக கொடுத்த போது பாடுறார் இந்த பாட்டை, உன்னை நினைப்பவருக்கு அன்றி இது கைகூடாது பெருமானே, சிந்தை செய்பவருக்கல்லால் கை கூடுவது அன்றால்
கந்தமாமலர் உந்தி கடும்புணல் நிவா மல்கு கரைமேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே அருளே அப்படின்னு நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை வியந்து நிற்கிற இடம் நெல்வாயில் அறத்துறை. சுந்தரமூர்த்தி சாமியில் முதல் பதிகமே அருள்துறை தான். பதிகம் முழுக்க நீங்கள் எடுத்து பாருங்கள். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையில் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. அருட்துறையுள் அருட்துறை அவர் போய் சேர்ந்தது அருள்துறை. அவர் அந்த அந்த துறையை சொல்லும்போது அருள்துறைன்னு தான் பதிவு செய்திருக்கிறார். அருள்துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. எனவே அருள் என்பது இந்த உலகத்தில் மிகப்பெரியது. அதை விட பெரியது இந்த உலகத்தில் இல்லை, இல்லவே இல்லை. அப்போ அந்த அருளை நாம் பெறணும். அப்போ உங்களுக்கு என்ன அறிவுக்குள்ளே தோணணும்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். இப்போ ஒரு மாணவராக இருந்தால் என்ன பண்ணுவோம், சார் நான் கலெக்டர் ஆகணும், நான் ஒரு காவல்துறை அதிகாரி ஆகணும், நான் நீதித்துறையில் சேரணும், இப்படி ஆளாளுக்கு ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோமே, அதெல்லாம் அது மாதிரி நமக்குள்ள ஒரு இலக்கு இருக்கணும். அருளை எப்பாடுபட்டாவது இப்பிறவியில் பெற்றிடணும், இந்த பிறவியில் அருள் பெற்றிடணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை நம்ம நெஞ்சுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதை பற்றி ஒரு முயற்சி, அது கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம், ஆனால் முயற்சி இருக்கணும். அதுதான் நமக்கு இன்றியமையாது. நம்ம முதல்ல அது தெரிஞ்சுக்கிட்டால் தானே முயற்சிக்க தோணும். இப்போ எத்தனை பேருக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, அது எழுதுனா பாஸ் பண்ணால் நம்ம உயர் அதிகாரியாக வரலான்னு இன்னும் பல பேர்த்துக்கு தெரியலையே. எல்லாம் ஆளாளுக்கு கம்பெனிக்கு நமக்கு பக்கத்தில் இருக்கிற கம்பெனிக்கு போனால் போதும், 2000 3000 சம்பாரிச்சா போதுன்னு அப்படியே தான் நிற்கிறேன். அட போனேன்னா எக்ஸாம் எழுதுனீன்னா நீ மேலே உயரதி ஐஏஎஸ் ஆகலாமையா, ஐபிஎஸ் ஆகலாமையா, அதில் நிறைய துறை இருக்குது, இந்திய சர்வீஸ்ன்னு எடுத்துக்கிட்டு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது, மேலே போகலான்னு படிக்கிற அத்தனை பேரும் போக மாட்டேங்கிறானே. அதே மாதிரி தான் பிறந்திருக்க அத்தனை பேர்த்துக்கு சைவம் என்கிற சைவத்துறை அருள்துறைக்குள்ளே வர்றக்கு அறிவு வரமாட்டேங்குது, சொன்னாலும் வரமாட்டேங்குது. என்னத்தை பண்ணுறது? தவம் தவம் தவம். அது எங்கேயோ ஒரு கொஞ்சம் புண்ணியத்தை பண்ணி வைக்கணும். ஏதோ பண்ணி வச்சிருப்போம் போல தெரியுது, அதனால் கொஞ்சம் காதலியாவது வாங்குவோமே. ஆமாம், சாமி நமக்கு இந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். எனவே அருளை காட்டிலும் இந்த உலகத்தில் உயர்ந்த பொருள் இல்லை. நீங்கள் உலகத்திலே உயர்ந்த பொருள் எது அப்படின்னு நேற்று வரைக்கும் எதையாவது ஒன்று சொல்லியிருந்தா கூட இனிமேல் என்ன சொல்லணும், அருள் என்பது தான் உலகத்திலேயே மிக உயர்ந்தது. அதுதான் முதல் குறட்பாவின் செய்தி. சரி, அந்த அருள் என்னையா பண்ணும்? அந்த அருள் தான் நம்மை இயக்குகிறது. நம்ம உடம்பு உயிர் இந்த ரெண்டு பொருளை கூட்டுவது அருள் தான். கூட்டி வைத்து கொண்டு என்ன பண்ணுகிறது? வினை செய்ய வைப்பது அருள் தான். செய்த வினையை நுகர வைப்பதும் அருள் தான். எனவே நான் வினை செய்யணும்னா அருள் இருக்கணும், செய்த வினையை நுகர வேண்டும் என்றால் அதற்கு அருளுடைய உதவி இருக்கும். அருளின் உதவி இல்லாமல் என்னால் வினை செய்ய இயலாது, செய்த வினையை நுகர இயலாது. அப்போ வினை பெருக்குவதற்கு வினை நுகர்வதற்கு திருவருள் இன்றியமையாதது. ரெண்டாவது குறட்பா பாருங்க. பெருக்க நுகர வினை பேர் ஒளியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள். அருக்கன் அப்படின்னா சூரியன். இப்போ இந்த நூலாசிரியர் நூல் பாடுகிற காலம் 14ஆம் நூற்றாண்டு, மறந்துடக்கூடாது. உமாபதி சிவனாருடைய காலம் 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். ஒரு 1300 ஒரு 10 15 20 அதிகபட்சம் 25 ஆண்டுக்குள் அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா தொடக்க காலத்தில் இருக்கிறார். மெய்கண்டார் 13ஆம் நூற்றாண்டினுடைய நிறைவு பகுதி. அவர் 1280 90க்கு மேலே அவர். இவர் 1300 ஒரு 25க்கு உள்ள இவருடைய காலம். அந்த காலத்தில் வேலை என்பது
பகல் நேரத்தில் தான் வேலை, இரவுலாம் வேலை இல்லை. நைட் ஷிஃப்ட்லாம் கிடையாது. இப்போல்லாம் 3 ஷிஃப்ட் இருக்குது இல்லைங்களா? 8 மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட்டு மாறிட்டே இருக்குது. டே ஷிஃப்ட் இருக்குது, நைட் ஷிஃப்ட் இருக்குது, டே நைட் ஷிஃப்ட்டுன்னு 3 ஷிஃப்ட்டு போட்டாச்சு. தூங்கிறதே இல்லை உலகம் அப்படின்னு ஆகிப்போச்சு. ஆனால் ஒரு காலத்தில் சூரியன் உதயமான நேரத்தில் தான் வேலை, சூரியன் மறைகிற பொழுது ஓய்வு, அவ்வளோதான். இதுதான் இயற்கை. நாம் இப்போ என்ன பண்ணிட்டோம்? இயற்கைக்கு மாறாக போராடுகிறோம். எது? நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறோம். இரவு நேரம் நீங்கள் ஓய்வுக்கான நேரம், கருவிகளெல்லாம் சோர்ந்து ஓய்வெடுக்க வேண்டிய வேலை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? நைட் ஷிஃப்ட் பார்க்கும்போது பகல் பூரா தூங்குகிறோம், இரவு முழுக்க விழிச்சிருக்கிறோம். சூரிய ஒளியில் தாங்க நம்முடைய உடல் கூறுகள் இயங்குகின்றன. நாமெல்லாம் சோலார் சிஸ்டத்தில் இருக்கிறவங்க. நாம் என்ன பண்ணுறோம்? இவன் பகல் முழுக்க தூங்கும்போது சோலாருக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. அப்புறம் இரவு நேரம் தான் வேலை. இது மாறி மாறி போகும்போது கண் பார்வை போகிறது, அறிவுக்குள்ள அழுத்தம் ஏற்படுகிறது, வேறு வேறு வகையான நோய்க்கு இடமாகுது. காசு வருது, ஆனால் வேறு வேறு நோய் எங்கிருந்து வருது? சோலார் சிஸ்டம் சரியில்லை, சூரிய ஒளிக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்? ஏறி உட்கார்ந்த ஏசி கார், வேன் கம்பெனி சார்பாக ஏசி காரில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இறங்கும் போதே போர்ட்டிக்கோவில் போய் இறங்குறோம், திருப்பி ரூமில் போய் உட்காந்துட்டா நமக்குன்னு ஏசி. டோட்டலாக ஏசிக்குள்ளேயே இருந்து ஏசிக்குள்ளேயே இப்போ என்னமோ பிறந்தது ஏசியில் வளர்ந்தது ஏசியிலங்கிற மாதிரி எல்லாம் ஏசியாகவே போயிடுச்சு. என்ன ஆகி போச்சு? சூரியனுடைய கதிர்கள் நம்ம உடம்பு மேலே படுவதற்கான வாய்ப்பை நம்ம என்ன பண்ண தவிர்த்து கொண்டே வந்துட்டோம். சூரிய ஒளி தவிர்க்கப்படும் போது வைட்டமின் டி என்பதில் ஏற்படுகிற பல்வேறு வகையான குறைபாடுகள் உடம்புக்கு வரும். இந்த சூரிய கதிர்கள் உங்களுக்கு போதிய அளவு உடம்புல படலைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? சரியாக தூக்கம் வராது. ஒன்று, கண் பார்வையில் கோளாறு ஏற்படும், மனம் அமைதியாக இருக்காது, அமைதியை இழக்கும். இது சும்மா முக்கியமான குறிப்பு. இன்னும் பல குறிப்புகளுக்கு வைட்டமின் டி சம்பந்தப்பட்ட அத்தனை குறைபாடுகளும் ஏற்படும். தோல் நோய் வரும். இந்த நமக்கான தோல் சூரிய கதிர்களை வாங்கி கொள்ளக்கூடிய ஆற்றலுடைய தோல் தான் நமக்கு சாமி கொடுத்துருக்கிறார். இப்போ ஐரோப்பிய நாடுகள் இருக்கவங்களுக்கெல்லாம் நம்மளை போல் வெப்பத்தை வாங்கி கொள்ள முடியாது. ஏன்? அவங்க தோல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. இந்த வெப்பத்தை அவங்க வாங்கி கொள்ள முடியாது. அவங்க அப்படியே சுருண்டு போயிடுவாங்க இந்த வெப்பத்தில். நமக்கு அப்படி இல்லை, அதில் தான் இயக்கமே நமக்கு இருக்குது. அப்போ இறைவன் படைப்பில் இந்த நிறத்தை கொடுத்து, இந்த தோல் அமைப்பு கொடுத்து, இந்த மண்ணில் கொடுத்து நம்மளை இயங்குமாறு செய்திருப்பது எதுக்கு? நீ சோலார் சிஸ்டத்தில் இயங்குடான்னு நமக்கு கொடுத்துருக்குறான். நமக்கு இந்த வெப்பம் இயல்பான ஒன்று. அதனால தான் சுந்தரமூர்த்தி சாமி பண்ணாங்க, இயற்கையோடு இசைந்த இன்பம்னார். இறைகளோடு இசைந்த இன்பம் அப்படின்னு பாடியிருக்கார். திரு ஆரூர் பதிகம் எடுத்து பாருங்கள், மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். அப்போ நாம் இது என்ன ஆகிட்டு, இப்போ இயற்கைக்கு மாறான நிலையை நோக்கி ஓடுகிறோம். அப்படி ஓடும்போது பகல் நேரம் முழுக்க தூங்குறோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு சூரிய உதயமே தெரியாது. நம்ம பசங்களுக்கும் தெரியாது, வேலைக்கு போனாலும் தெரியல. ஏன்? அவன் காலையில் நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் லேப்டாப்பில் வேலை செய்கிறான், திருப்பி படுத்து தூங்குறான். காலையில் எந்திரிக்கும் போது 8 மணி 7 மணிக்கு மேலே தான் எந்திரிக்கிறது. சூரிய உதயம்னு ஒன்று இருக்கான்னு கேட்டால் தெரியாது. அதனால் இன்றைக்கி ஏன் மருத்துவமனைகள் மிகுதி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய்க்கு இடமான அளவுக்கு நம்ம வேலைகளை வச்சுக்கிட்டோம், நம்ம சூழலை வச்சுக்கிட்டோம். அப்புறம் நோய் வராமல் வேறு என்னங்க வரும்? ஒரு பக்கம் காசு சம்பாதிக்க வேண்டியதான், இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் கொடுக்க வேண்டியதுதான். நீங்கள் வேணால் இயல்பான நிலைக்கு நான் இரவு நேரம் வேலை செய்ய மாட்டேன், பகலில் வேலை செய்வேன், இரவில் ஓய்வு போயிடுவேன் அப்படின்னு உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றி பாருங்கள். நோயிலிருந்து 50 விழுக்காடு வெளியே வந்துடலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி செய்த சம்பாதிக்க முடியாதியா, உங்கள் போதனை இதுக்கு செல்லாதியா, அவ்வளோதான். சரி, யாராவது அப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லணும் இல்லையா? அவ்வளோதான். நீங்கள் நோய் இல்லாமல் இருக்கணும்னா முதல் அடிப்படை சூரிய சக்தியை நம்ம நேரடியாக வாங்கணும். ரொம்ப இன்றியமையாது. அது மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அதுக்கு மேலே உங்கள் பொறுப்பு. சரி, அப்போ அதனால் இந்த பாட்டில் என்ன சொன்னார்? அருக்கன் என நிற்கும் அருள்னார். நான் இதை ஏன் சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடைய திருவருள் என்பது சூரியனை போல் இருக்கும்னார். அது என்னையா சூரியனை போல் அருள் நிற்கிதுன்னார்?
அன்றைய காலத்தில் ஒரு வினை செய்யணும்னா சூரிய ஒளியில் தான் வினை செஞ்சாங்க. செஞ்ச வினையை நுகரணும்னா சூரிய ஒளியில் தான் செஞ்சாங்க. ஏன் இரவில் தூங்க சாப்பிட்றோமான்னு நீங்கள் பழைய காலத்தில் சூரிய அஸ்தமத்துக்குள்ளே சாப்பாட்டு வேலையை முடிச்சுடுவாங்க. திருப்பி அடுத்த நாள் காலை சூரிய உதயமான பிறகு தான் சாப்பாடு. அப்போ அவங்க இரவு சூரிய ஒளி இல்லாத போது உணவு எடுத்துக்கொள்ளலை, நோய் இல்லாமல் வாழ்ந்தாங்க. நாம் உணவு சாப்பிட்றதே 8 மணி 9 10 11, அப்புறம் எங்கே போய் ஷார்ட் போட்டு செரிக்கலை, அப்புறம் காலையில் உட்காந்துக்கிட்டு அதுக்கு தனியாக ஒரு மருந்து, அதுக்கு ஒரு 7 சாப்பிடு, ஸ்பைட்டை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடுன்னு எங்கே போய் சாப்பிட்டு செரிக்கிறது. அப்போ அந்த இயந்திரமாக இருக்குது, அது உள்ளுக்குள்ளே இருக்கிறது இயந்திரம். அந்த இயந்திரத்துக்கான வேலையை கொடுக்கணும். அதுக்கான வேலையை கொடுக்கும்போது இது இடர்பாடு வரும் என்பதை மறந்துடக்கூடாது. அப்போ நாம் இந்த பாட்டு அந்த காலத்தை ஒட்டிய பாட்டு. அதனால் சொன்னார், சூரியனுடைய கதிர் இருக்கும்போது வினை செய்வார்கள், சூரிய கதிர் இருக்கும்போது வினையை நுகர்வார்கள். எப்படி அந்த வினை செய்வதற்கும் நுகர்வதற்கும் சூரியன் இன்றியமையாததோ அதுபோல உயிர்கள் வினை செய்வதற்கும் செய்த வினையை நுகர்வதற்கும் திருவருள் இன்றியமையாதது. அதான் அந்த பெருக்க நுகர வினை. இந்த சொல்ல நீங்கள் என்ன பண்ணணும், கொண்டு கூட்டிக்கணும். வினையை பெருக்க வினையை நுகர. வினையை நுகர்வதற்கும் அருள் வேண்டும், வினையை செய்யறதுக்கும் அருள் வேணுங்க. இறைவன் அருள் இல்லைன்னா வினை செய்ய முடியாது. எனவே வினை செய்வதற்கு அருள் வேண்டும், செய்த வினையை நுகர்வதற்கு அருள் வேண்டும். இந்த ரெண்டும் அருள் இல்லைன்னா நம்மால் வினை செய்ய இயலாது, செய்த வினையை நுகர இயலாது. நம்புற மாதிரியா இருக்குது? அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சென்று ஐசியூக்குள் இருக்கவங்கள போய் பாருங்கள். அங்கெல்லாம் எத்தனை மருத்துவமனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அங்கங்கு மருத்துவமனை இருக்குது இல்லைங்களா? அதில் எங்கெங்கெல்லாம் அரசனுடைய உயர்நிலை மருத்துவமனை இருக்குதோ அங்கே போய் பாருங்கள். ஐசியூ அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க, அதில் போய் பாருங்கள். எல்லா பெட்டும் ஃபுல்லாகவே இருக்குது, இடம் இல்லை. சரி, தனியார் மருத்துவமனை ஐசியூ இருக்குதா? இருக்குது, அங்கேயும் ஃபுல்லாக தான் இருக்குது, அங்கேயும் இடம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம்? அவங்கெல்லாம் யார் சிந்திச்சு பாருங்கள். அருள் என்ற ஒன்று அவங்களுக்கு உதவலை. ஏன்? செஞ்ச வினையை நுகர முடியாமல் அப்படியே படுத்துக்கிறாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே எடுத்துக்காட்டு என்னால் சொல்ல இயலாது. அவங்களுக்கு சம்பாரித்து வச்சுருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் பணம் சம்பாரித்து வச்சுருக்கிறாங்க, தொழில் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதை அனுபவிப்பதற்கு திருவருள் உதவி பண்ணலை. எனவே ஐசிக்குள்ளே இருக்கிறாங்க. உயிர் போயிருச்சா? போகலை, உடம்புக்குள்ளே தான் இருக்குது. போயிருச்சா தான் எடுத்து தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துடலாமே. அதான் போகலையே, மீட்டர் மட்டும்தான் ஓடிட்டுருக்குது இல்லைங்களா? சரி, இதுதான் அருளினுடைய உதவி என்ன அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐசியூவில் காண்க. இப்போ நாமெல்லாம் யார்? அருளால் காலையில் எந்திரிச்சோம், அருளால் பல்ல விளக்கணும், குளித்தோம், நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டோம், அங்கேருந்து புரட்டு வகுப்பு கேட்டுட்ருக்குறோம். எல்லாம் அருளே காரணம். எனவே அருள் நமக்கு நல்லா வேலை செய்யுது. எனவே நம்மளை வினை செய்த வினை நுகர வைக்குது, வினை செய்ய வைக்குது. அவங்க 2 பேர்த்துக்கு அங்கே ஐசியூவில் கிடக்கிறவங்களுக்கு நுகருவதற்கான வாய்ப்பும் இல்லை, பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னாச்சு? அப்படியே கிடக்குது. இதுதான் கண்முன் இருக்கிற உதாரணம். இந்த வினாடி இறைவன் நினைச்சானா நம்மளை ஐசியூக்கில் அனுப்பிச்சிடலாம். தெரியுமா உங்களுக்கு? இப்படிங்கிறதுக்குள்ள நம்மளை என்ன பண்ணிடலாம், கொண்டு உள்ளே வச்சுருவாங்க. அப்புறம் வாயில் ஒன்று, கையில் ஒன்று, அங்கே குத்தி இங்கே குத்தி அப்படியே அப்படி படுத்து கிடக்க வேண்டியது தான். அப்புறம் எத்தனை நாள் கிடக்கிறோமோ தெரியல அப்படிங்கிற. அப்போ நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்க, உலகத்தில் அருள் என்ற ஒன்று இருக்கிறது. அருளின் துணை இல்லைன்னா வினை செய்ய இயலாது, செய்த வினையை அனுபவிக்க இயலாது. அந்த வினை அனுபவிப்பதற்கும் செய்வதற்கும் அந்த திருவருள் எது போலன்னு கேட்டால், சூரிய உதவியால் தான் மக்கள் தொழில் செய்கிறார்கள். சூரிய உதவியால் தான் தொழிலின் வழியாக ஈட்டப்பட்ட பொருளை மக்கள் அனுபவிக்கிறாங்க. எனவே வினை செய்வதற்கும் அனுபவிப்பதற்கும் சூரியன் இன்றியமையாதது போல இங்கு வினை செய்வதற்கு அருள் என்பது
இன்றியமையாதது என்பதை இந்த குறட்பால ஆசிரியர் அறிவுறுத்தினார். இனி 3வது குறட்பா. இந்த குறட்பா ரொம்ப 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 இன்றியமையாத குறட்பாங்க. அந்த குறட்பாவை பாருங்க. ஊன் அறியாது என்றும், ஊன் அறியாது என்றும், உயிர் அறியாது ஒன்றும், இவை தான் அறியாது யார் அறிவார் தான். எவ்வளவு எளிமையாக ஒரு 1.25 அடியில் மொத்த சப்ஜெக்டு முடிஞ்சு போச்சு. இந்த குறட்பாவின் பொருள் உங்களுக்கு நன்கு விளங்கி கொள்ளணும். அவசியமான குறட்பா. ரெண்டையும் படித்தா அது அவசியம் இல்லாமல் இல்லை, மிக மிக இன்றியமையாத செய்தி இந்த குறட்பாவில் சொல்கிறார். உடம்புன்னு ஒன்று இருக்கிறது. உடம்புக்கு ஊன் என்று பெயர். அந்த செய்யுள்ள பாருங்கள். ஊன் அறியாது என்றும் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ உடம்புன்னு ஒன்று இருக்கிறது. இந்த உடம்பில் உறுப்புகள் அறிவதற்கென்று 5 உறுப்பு இருக்கிறது. ஞானேந்திரியம் என்று பெயர். கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய். சரி, இந்த 5 உறுப்புகளும் தானாக அறியுமா அப்படின்னு கேட்டால் எந்த காலத்தும் அறியாது. இந்த உடம்பு என்கிற பொருளானது சடம், அறிவற்றது அப்படிங்கிற நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய கருவிகள் தானே அறிகின்ற கருவிகள் அல்ல, அறிவித்தாலும் அறிகிற கருவி அல்லது. ஏன்? அது அறிவற்ற பொருள். இப்போ கண் இருக்கிறதுங்க, இது தானே காணுமான்னு கேட்டால் காணாது. காது இருக்கிறது, தானே கேட்குமானா கேட்காது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, நன்கு உறங்குகிற ஒருவர் இரவு ஒரு 12 மணி, அவர் பக்கத்தில் ஃபோன் வச்சிருக்கிறார். ஒரு கால் வருது, அவருக்கு தெரியல, அவ்வாடு ஆழமான தூக்கம். இது வீட்டையே அலறடிக்கிற மாதிரி சத்தம் போடுது. அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறார். காது கேட்கணுமா இல்லையா? காது அங்கே தான் இருக்குது. ஏதாவது கேட்டுக்கு இது போட்டிருந்தாருன்னா நம்ம ஓப்பன் பண்ணி விடலாம். கேட்டெல்லாம் இல்லை. ஏங்க காது கேட்கல அவருக்கு? சிந்தித்து பார்க்கணும். மூக்கு இருக்கிறது, நறுமணத்தை நுகர்வது. சரிங்களா? இப்போ தூங்கும்போது நம்முடைய மூச்சு காற்று இயங்குகிறது. காற்று உள்ள போது வருது, உள்ள போது வருது. சரி, அவருக்கு பிடித்தமான ஒரு வாசனை பொருள், மலராக இருக்கலாம், வாசனை செண்டு, நம்மளாம் சொல்கிறோம் இல்லைங்களா, பர்ஃப்யூம்ஸ், அதை ஒன்று கொண்டு அப்படி பக்கத்தில் வச்சிங்கன்னா அப்படின்னு இழுக்கும்போது, ஆஹா எனக்கு பிடித்த வாசனை சொல்லி எழுந்திருப்பாரான்னு கேட்டால் எழுந்திருக்க மாட்டார். ஏன்? மூக்கில் காற்று போயிட்டு வந்து தான் இருக்குது. அந்த வாசனை, அந்த காற்று தானே, மூக்கு தானே அறியுது வாசனையை. அப்போ மூக்கு அறியிருக்குமா இல்லையான்னு கேட்டால் அறியவில்லை. ஏன்? இப்போ கண் இமை மூடிக்கிச்சு, பார்க்கல. சரி, அதை விட்டுடுவோம். மூக்கில் காற்று போய் வருது, அது நாற்றத்தை அறியலை. காது கேட் எதுவும் போடலை, சப்தத்தை அறிய வேண்டியது சப்தத்தை அறியலை. அடுத்து இந்த மெய், நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் உடம்புக்கு என்ன செய்தாலும் அது தெரியாது. ஒரு தண்ணீர் போய் ஒழுகி அப்படியே மழை தண்ணி வந்துச்சு, அவர் பாயில் படுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி அப்படியே ஒழுகி போய் பாயை நனைச்சிருச்சு, அவரையும் நினச்சி கொண்டு இருந்தால் கூட ஆழ்ந்த தூக்கமாக இருந்தால் அவர் பாட்டு தூங்கிட்டு தான் இருப்பார். எந்திரிச்ச பிறகு தான் தெரியும் நம்ம இவ்வளோ நேரம் தண்ணியில் தூங்கிட்டு இருந்தோமான்னு. அப்படி ஒரு அந்த மெய் அந்த உணர்வை பெறாமல் இருக்குது. இப்படி 5 கருவிகளும் என்றைக்குமே எந்த காலத்துமே அறியாது என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கண், காது, மூக்கு, வாய், மெய் என்கிற கருவிகள் அறிவில்லாத கருவிகள். அது ஒருபோதும் அறியாது. அதனால் அந்த சொல்ல போட்டார், என்றும் அறியாதுன்னார். நேற்று அறியலேன்னு இல்லை, இன்னைக்கு அறியலேன்னு இல்லை, நாளைக்கும் அறியாது. அப்போ கருவிகள் அறிவற்றவை, அவை எந்த காலத்தும் அறியாது. இது கருவியின் இயல்பு.
சரி, உயிருக்கு என்ன இயல்பு? அடுத்து சொன்னார், உயிர் அறியாது ஒன்றும் அப்படின்னாரு. அது என்னையாது உயிர் அறியாது ஒன்றும் அப்படின்னு கேட்டால், உயிர்களால் தானாகவே ஒன்றை ஒருபோதும் அறிய இயலாது. உயிர் எப்போ அறியும்? அறிவிக்க அறியும். படித்தோமா? நம்ம படித்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அதனால தான் சொன்னங்க, இந்த குறட்பாவின் செய்தியை மறந்து விடாதீர்கள். இன்றியமையாத குறட்பா. உடம்பு என்பது அறிவற்ற சடம். அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அறிவில்லாதவை. அந்த உறுப்புகள் எந்த காலத்தும் எந்த ஒன்றையும் அறியாது. இது உடலுக்கான இலக்கணம். உயிருக்கு இலக்கணம் என்னன்னு கேட்டால், தானே அறியாது. அப்போ உயிர் எப்படி அறியும்? ஒருத்தன் அறிவிக்கத்தான் அறியும். உயிருக்கு என்ன அறிவு? தானே அறிகிற அறிவு இல்லை. மறந்துடக்கூடாதுங்க. உயிரினுடைய அறிவு தானே அறிகிற அறிவு அல்ல. எப்படி அறியும்? அறிவிக்க அறியும். சரி, அது மட்டுமல்ல, உயிரின் இலக்கணம் சார்ந்ததின் வண்ணமாதல். சார்ந்ததின் வண்ணமாதல். சரி, உடம்பு என்பது அறிவற்றது. இந்த உயிர் அறிவற்றிருக்கிற உடம்போடு கூடமானால் என்ன ஆகும்? அறிவற்று தாங்க கிடக்கும். அறிவற்ற உடம்போடு கூடுகிற உயிர் அறிவை பெற்று நிற்காது, அறிவற்று தான் நிற்கும். ஏன்? அதுக்கு தான் தானாக அறிகிற அறிவு இல்லை உயிருக்கு. இதுவும் அறிவில்லாதது. அறிவில்லாதிருக்கிற உடம்போடு தானே அறிய இயலாத உயிர் கூடுமானால் என்ன ஆகும்னு கேட்டால், அறிய வேண்டியவற்றை அறியுமான்னு கேட்டால் அதுக்கு அறிதலே நிகழாது. நீங்கள் தான் ஆன்மா அறிவானதுன்னு சொன்னீங்களே. ஆம், அறிவானது தான். தானே அறிகிற அறிவு அதுக்கு இல்லை, அறிவிக்க அறிவது. யார் ஏன் அறிவிப்பது? அருள் தாங்க அறிவிக்கணும். இந்த இடத்த நீங்கள் ரொம்ப ஆழமாக பிடிச்சிக்கணும். உயிரினுடைய லட்சணம் தானே அறிதல் என்பது இல்லை. அது உடம்போடு கூடும்போது, இப்போ நீங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்கிறோமா இல்லையா? சாமிக்கு என்னையா வேலை? அவனுக்கு இங்கே என்ன வேலை கேட்குறோமா இல்லையா? சரி, உடம்பு வந்தாச்சு, உயிர் இருக்குது, ரெண்டும் கூடிருச்சு. இப்போ கடவுள் என்ற ஒருத்தன் இல்லை, அவனுக்கு வேலை இல்லைன்னா நீங்கள் அறிவது எவ்வாறு உங்களுக்கு நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் தான் அறிவிக்கிற தலைவன் இல்லைன்ட்டீங்க. உங்கள் கோட்பாட்டில் இறை என்ற பொருளே இல்லை. உங்கள் ரெண்டு பொருள் தான். ஒன்று உயிர், இன்னொன்று உடம்பு. உடம்பின் இலக்கணம் அறிவில்லாதது, உயிரின் இலக்கணம் தானே அறியாது. தானே அறியாத உயிர் இந்த உடம்போடு கூடுவது எவ்வாறு? அதுக்கு முதல்ல நீங்கள் விடை சொல்லணும். எப்படி கூடுன்னு சொல்லணும். கூடிய பிறகு எவ்வாறு அறியும்னு நீங்கள் சொல்லணும். அறியும் இயலாது, கூடவும் கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் அறிந்தாங்கு அறிந்தவனாக இருக்கிற இறைவன் தான் உடம்பையும் உயிரை என்ன பண்ணணும்? அவன் கூட்டணும். கூட்டுனா மட்டும் போதுமா என்ன? நீங்கள் எதை அறிய வேண்டுமோ அவற்றை அவன் தான் அறிவிக்கணும். அவன் அறிவித்தாத்தான் நாம் அறிவோம். அப்போ உடம்பின் இலக்கணத்தையும் உயிரின் இலக்கணத்தையும் நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு ஒன்று புலப்படும். நமக்கு அறிவிப்பதற்கு ஒரு முதல்வன் வேண்டும் என்பது புலப்படும். அதான் இந்த குறட்பாடு சொன்னார். அப்படி இப்போ படித்து பாருங்கள். ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும். இங்கே ஒன்றும் என்பதற்கு இறைவன் துணையில்லாமல் எந்த ஒன்றையும் அறியாதுன்னு அர்த்தம். அறிவிக்க அறிதல் அன்றி எப்போதும் தானாக அறியாது. சரி, இந்த ரெண்டும் எப்படி ஒன்று கூடும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறார். அப்போ இதை ரெண்டையும் கூட்டுவது யார்? இது உடல், இது உயிர் என்று அறிந்த ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் கூட்டணும். அவன் அறியாது யாரையா அறிவார்னார். அந்த கடைசி வரி பாருங்க, தான் அறியாது யார் அறிவார்? யாரும் அறிய மாட்டார்கள், அவனே அறிவான். அப்போ இந்த குறட்பால சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு கேட்டால், உயிருக்கு தானே அறிகிற அறிவு இல்லை, உடம்போ அறிவில்லாதது. எனவே உடம்பையும் உயிரையும் கூட்டி வைத்து உயிருக்கு அறிவிக்க வேண்டியதை
திருவருள்தான் அறிவித்து வருகிறது. இப்பவும் அதுதான் செய்து, நாளைக்கும் அதுதான் செய்யும், என்னைக்கும் அதுதான் செய்யும் உதவியை. அப்போ திருவருள் உதவி இல்லாமல் நாம் என்ன பண்ண மாட்டோம், எந்த ஒன்றையும் அறிய மாட்டோம். நீங்கள் வழக்கறிஞராக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், மெக்கானிக்கலாக இருக்கலாம், ஒரு துணி துவைப்பராக இருக்கலாம், நீங்கள் ஒரு பேருந்து இயக்குவர், எந்த அறிவு உங்களுக்கு வாச்சிருந்தாலும் அந்த அறிவை சிவம் உங்களுக்கு அறிவித்ததனால் நீங்கள் அறிந்தீர்களே அன்றி அவன் அறிவிக்காமல் இருந்திருந்தால் உங்களால் உடம்போடு கூடி எந்த ஒன்றையும் அறிய இயலாது என்பதை மறந்து விடாதீர்கள். அப்போ இன்றைக்கி எனக்கு என்ன அறிவு வாச்சிருக்குதோ அந்த அறிவு எனக்கு சிவம் தந்தது என்கிற அறிவு வேணும். நமக்கு இந்த அறிவு வச்சுட்டு என்ன தெரியுமா பண்ணிகிட்ருக்குறோம், எனக்கு சிவன் என்ன கொடுத்ததுன்னு கேட்டுட்ருக்கோம். இந்த அறிவையே சிவந்தாயா கொடுத்துருக்குதுன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறோம். இந்த கதையெல்லாம் பேசாத, வேறு ஏதாவது சொல்லு அப்படின்னு உயிர் அதை மறுத்து நிற்குதே ஒழிய அதை ஏற்று நிற்கலையே. அதான் நம்ம பாடு. நாம் எங்கே இருக்கிறோம், அருளை ஏற்ற இடத்துல இருக்கிறோமா இல்லை அருளை மறுத்து இருக்கிற இடத்துல இருக்கிறோமான்னு நீங்கள் தான் சிந்திச்சுக்கணும். அப்போ உடலுக்கான இலக்கணம், உயிருக்கான இலக்கணம், இறைவனுக்கு இலக்கணம். அவன் தான் தானே அறிபவன். தானே அறிபவன் இறைவன். அறிவித்தால் அறிவது உயிர், அறிவித்தாலும் அறியாதது உடல். இப்போ இந்த உடம்பும் உயிரும் கூடுதே எப்படி நினச்சி பாருங்கள். நேற்று இரவு போய் படுத்தோம், அவங்க உங்களுடைய பணியெல்லாம் முடிச்சுட்டு போய் சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு கொஞ்ச நேரம் சொன்னோம், அப்படியே தூங்கி போய்டும். சரி, இப்போ உடம்பென்ற கூட்டுக்குள்ளேருந்து உயிரை அப்படியே கூட்டிகிட்டு போய் ஓய்வு எடுக்க வைத்தது யார்? அந்த உயிர் கீழே போய் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம், இல்லை சார் எனக்கு 8 மணி நேரம் தூங்கினா தான் இயங்க முடியும். சரி, 8 மணி நேரம். நீங்கள் ஒரு 10 மணிக்கு படுத்தீங்க சரிங்களா, காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறோம், 8 மணி நேரம் நல்லா தூங்கிக்கும். சரி, இப்போ மணி 6 ஆச்சு அப்படின்னா உங்களை தூங்கிட்டு இருக்கிற ஆளை தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு வரணும். யார் கூட்டிகிட்டு வரா? நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க அலாரம் வச்சேன் நான் எஞ்சிக்கிட்டேன். இல்லை, நீங்கள் அலாரம் வச்சதுனால எந்திரிக்கலை, உயிர் கூட ஒருத்தன் நிற்கிறான். அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? தம்பி நீ காலை சித்தாந்த போகணும், எந்திரி முதல்ல அப்படின்னு தட்டி எழுப்பி அவன் கூட்டிகிட்டு வந்து நம்மளை புருவ மத்தியில் உட்கார வச்சோன்னே தான் காது கேட்க ஆரம்பிக்குது. அது காது கேட்காது. நீங்கள் காது கேட்கறதுன்னு எல்லா நேரம் கேட்க நினச்சிட்டு இருக்கிறீங்களா? சும்மா உங்களுக்கு புரிவதற்காக நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்காவது, அதாவது கோயில்கள் அல்லது மசூதி அல்லது ஒரு சர்ச் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் பக்கத்தில் எது இருக்கோ அதை நினச்சிக்கோங்க. ஒரு 5 மணிக்கு ஒரு மணி அடிக்குது, அல்லது அவங்க ஒரு குரான் ஓதுகிறார்கள், அல்ல நம்ம கோயிலில் சுப்பிரபாதம் பாடுது, ஏதோ திருப்பலி எழுச்சி பாடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தூங்குகிற நாட்கள், நீங்கள் எப்போவுமே ரெகுலராக 6 மணிக்கு தான் எந்திரிப்பீங்கன்னா 5 மணிக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு உங்கள் காதில் விழவே விழாது, தெரியவே தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு சீக்கிரமாக போகணுன்னு எந்திரிச்சிங்க, அப்போ பார்த்தா 4:30 மணிக்கு எந்திரிச்சாச்சு. குளிக்க போகிற நேரம் பார்த்தா அங்கே பாட்டு கேட்குது, திருப்பலி எழுச்சி கேட்குது, சுப்பிரபாதம் கேட்குது. என்னது பாட்டு? வீட்டில் என்னது இன்றைக்கி பாடுதேன், அது நாள்தோறும் பாடுது, நீ தூங்குறனால உனக்கு கேட்கல. அப்போ என்ன தெரியுது? 5 மணி ஆச்சுன்னா அங்கே ஒரு சத்தம் வருது, அதுக்கு பக்கத்தில் தான் நாள்தோறும் நான் படுத்துங்கிறேன். எனக்கு நேற்று வரைக்கும் கேட்காத ஓசை இப்போ எப்படியா கேட்டுன்னு கேட்டால், இப்போ எழுந்துட்டேன் கேட்குது, நேற்று வரைக்கும் தூங்குனேன் கேட்கல. அப்போ காது அங்கே தானே இருந்து கேட்டுருக்கணுமா இல்லையா? ஏன் கேட்கலன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததனால கேட்கவில்லை. அப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டால், இந்த கருவிகளாகிய இயந்திரத்தோடு உயிர் என்கிற பொருள் அதனோடு கூடணும். இது தானாக போய் கூடாது, அதான் பிரச்சனை. இப்போ ஏன் ஒருத்தன் கூட்டி வச்சா தான் அது போய் கூடும். சரி, கூட்டி வச்ச பிறகு அந்த குறிப்பிட்ட நேரம் ஆன பிறகு அதை என்ன பண்ண, நீ ரொம்ப வேலை செஞ்சிட்டப்பா, களைச்சி போயிட்ட, நீ ஓய்வுக்கு போன்னு கூட்டி வச்ச கருவியை விட்டு கழட்டி விடணும். கழட்டி விட்டால் தான் ஓய்வுக்கு போகலாம். கூட்டுனா தான் எந்திரிச்சு வேலை செய்யலாம்,
கழட்டி விட்டால் தான் நம்ம ஓய்வுக்கு போகலாம். இது நமக்கு நாள்தோறும் நடக்குதா இல்லையா? தூங்குறோமா? தூங்குனேன். எஞ்சிங்களா? எஞ்சேன். சரி, ஒரு வேளை உங்களுக்கு தொடர்ந்து 4-5 நாட்களாக தூக்கம் இல்லை, என்ன ஆகும்? எப்போ அந்த இடர்பாடு வருமோ அப்போ நீங்களாம் கவனித்து பாருங்கள். நீங்கள் உடனே மருத்துவமனைக்கு தான் கூட்டிகிட்டு போவோம். அடித்து பிடிச்சி, ஏன் 1 நாள் 2 நாள் ஆகும்போது ஒன்றும் பெருசாக தெரியாது. தூக்கம் கெட ஆரம்பித்த உடனே அவர் தன்னை அறியாமல் உளர ஆரம்பிச்சிடுவார். சரியா? மாத்திரை போய் டாக்டரை பார்த்தீங்கன்னா என்ன, எல்லா டெஸ்ட்டும் பார்த்து எல்லாம் நார்மல் 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 நார்மல். என்னையா எல்லாம் நார்மலாக இருக்குது, ஏன் உளறான்னு தெரியல. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் பார்த்துருவார். ஒரு மாத்திரை கொடுப்பார், ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து நல்லா தூங்க வைப்பார். தூங்கி எந்திரிச்சார்னா கொஞ்சம் நினைவுக்கு திரும்புவார்னு அர்த்தம். அந்த மாத்திரை அவருக்கு வேலை செய்கிற பட்சத்தில், ஒருவேளை அந்த மாத்திரை வேலை செய்யலைன்னா வேறு வேலையை தான் பார்க்கணும். சரிங்களா? நேராக கீழ்ப்பாக்கத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே சேர்த்திடலாம், வேலை முடிஞ்சு போச்சு. அவங்கிறப்ப அங்கே ட்ரீட்மெண்ட்டில் தான் அவர் தெளிந்து வரணும். சரிங்களா? அப்போ ஒரு தொடர்ச்சியான உறக்கம் இன்மை என்பது நம்மளை என்ன செய்திடும்னா பைத்தியமாக ஆக்கிரும். அதாவது புருவ மத்திக்கு வந்த உயிர் கீழே இறங்க மாட்டேன்னு மேலேயே நின்றுச்சுன்னா நம்ம பைத்தியமாயிடும். சரி, கீழே போன உயிர் மேலே ஏறி வராமல் இருந்துச்சுன்னா, நான் முன்ன சொன்ன பார்த்தீங்களா, ஐசியூவில் இருக்கணும். அப்புறம் ஏன் உடம்புல உயிர் இருக்குது, மேலே வரமாட்டேங்குது. டாக்டர் தட்டி எழுப்பி கூப்பிட சொல்லுங்களேன் பார்க்கலாம். எந்த டாக்டராலும் முடியாது. வைத்தியநாதன் ஒருத்தன் மட்டும்தான் தட்டி மேலே கொண்டு வந்து கொடுப்பார். அதனால தான் நம்மளையெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தட்டி எழுப்பி வகுப்பு கேட்க வச்சிருக்கிறார். இன்றைக்கி என்னை சொல்ல வைக்கிறார், உங்களை கேட்க வைக்கிறார். 2 பேரும் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். சாமி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவருக்கு தான் சொல்லணும். இப்போ நம்மளை அப்படி ஒரு தட்டியிருந்தாருன்னா காலை எந்திரிச்சிருக்கவே மாட்டோம். எந்திரிச்சே வராமல் என்ன பண்ணி பின்னாராம் தூங்கியிருப்போம். இவ்வளோ நேரம் தூங்க இருந்தால் வீட்டில் விட்டுருவாங்களே என்ன உங்களை? ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல, எந்திரிக்கவே இல்லையே, 108க்கு போன போடு அப்படி ஜிஹெச் கூட சேர்த்து முடிச்சு எல்லாம் வெளியே நில்லுங்க, ரூமில் சேர்த்து உள்ளே விட்டுருவாங்க. நீங்கள் வெளியே உட்காந்துருக்கணும். ஏன்? நீங்கள் என்ன ஆச்சுன்னே தெரியல, உடம்புல உசுறு இருக்குது, ஆனால் கண்ணை விழித்து பார்க்க மாட்டேங்கிறார். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? கோமான்னு பேர். இந்த நிலை ஒரு நிமிடத்தில் நடந்துடும், மறந்துடாதீங்க. எனவே இந்த உடம்பு என்கிற அந்த கூட்டுக்குள்ள உயிர் என்ற பொருள் உடம்போடு கூடு வைக்கிறதும், கூடிய உயிரை பிரித்து ஓய்வுக்கு செலுத்துகிற வேலையைத்தான் இறைவன் சோர்வின்றி செய்து கொண்டு இருக்கிறான் நமக்காக. நீங்கள் அடுத்த நூல் படிச்சிங்கன்னா தெரியும். போற்றி பகருடை என்ற ஒரு நூலை படிக்கும்போது ஒரு வேலைக்காரனான் நிற்கிறாயான்னார். சிவபெருமான் எஜமானன் இல்லை, ஒரு வேலைக்காரன். இந்த பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு போனீங்கன்னா இந்த லிஃப்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நிற்பான். சார் எங்கே போகணும்? 5வது ஃப்ளோர். நீங்கள் உள்ளே போனேன் 5 பட்டன் அவன் அமுத்துவான். அதனால் நீங்கள் வெளியே போய்க்கலாம். திருப்பி அவன் அடுத்து அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் போட்டிருப்பான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சிவபெருமான் நம்ம உயிரை கீழே மூலாதாரத்திலிருந்து புருவ மத்தியில் கையை பிடிச்சி கொண்டாந்து கூட்டி விடுவான், உலகத்தை அனுபவிக்க வைப்பான். ஓய்வுக்கான நேரம் வரும்போது இங்கிருந்து கூட்டிகிட்டு போய் ஓய்வில் கொண்டே விடுவான். காசே வாங்கிக்காத வேலைக்காரன். உலகத்தில் எங்கேயாவது வேலைக்காரன் காசு வாங்காமல் இருப்பானா என்ன? எல்லோரும் காசு வாங்கிறது தான் குறிக்கோளாக இருப்பாங்க. சம்பளம் வாங்கினா பத்தாதுன்னு கிம்பளம் வேறு வேணும்பாங்க இல்லையா? ஆனால் நம்ம ஆள் யார்? காசு வாங்காத வேலைக்காரன். இதை போற்றி பகருடை என்ற நூல் படிக்கும்போது தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் இருக்குது இந்த செய்தி. அப்போ உயிர் என்ற பொருள் உடம்போடு கூடுவது, உடம்பை விட்டு நீக்குவது என்பது தானாக நிகழ்வதில்லை, ஒருவனால் நிகழ்த்தப்படுகிறது. அந்த ஒருவன் யார்? எல்லாம் அறிந்தவர். இப்போ இவ்வளவு சொல்லியிருக்கிறோம். உடம்பு அறிவில்லாதது, உயிரோ தானே அறியாது, முதல்வனோ எல்லாம் அறிந்தவன். எல்லாம் அறிந்தவனாகிய முதல்வன் தான் உடம்பையும் உயிரையும் கூட்டி வினையை பெருக்க, வினையை நுகர உதவுகிறான். இப்போ இப்படி சொன்னால் நமக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, புரியாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு எடுத்துக்காட்டு புரியும் பாருங்கள். ஏற்கனவே சொன்னது தான், நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், புரியுதான்னு பார்த்துக்கொள்வோம். இப்போ நமக்கு தெரிந்து ஒரு மாட்டு வண்டி இருக்கிறது, ஒரு மாடு இருக்கிறது.
இந்த மாடு இந்த வண்டி ரெண்டையும் நினைவில் வச்சுக்கோங்க. வண்டி என்பது அறிவில்லாத சடப்பொருள், மாட்டு வண்டி. இந்த மாடு என்பது அறிவில்லாததெல்லாம் இல்லை, அறிவானது தான். ஆனால் அந்த அறிவு போதுமான அறிவு அதுக்கு இல்லை. ஏன்? அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவுனா எங்கே போகணும் மாட்டுக்கு தெரியாது. மாட்டுக்கு போக தெரியுமானா நடக்கும், அது இழுத்துட்டு போகும். எங்கே போகிறோன்னு அதுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணும்? மாட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் தெரியும். இன்றைக்கி காலையில் இந்த வண்டியில் என்ன சரக்கை ஏற்றுவது, கிழக்க போகலாமா, மேற்க போவதா, வடக்க போகிறதா, இன்றைக்கி எங்கே போகிறதுன்னு யார் தீர்மானிக்கணும்? மாட்டுக்காரன் தான் தீர்மானிக்கணும். அப்போ என்ன பண்ணுறான்? மாட்டு வண்டியை ரெண்டு தனித்தனியாக நிற்கிது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில் இரவு ஓய்வு போகும்போது மாட்டை தனியாக பிரிச்சுட்டோம், வண்டி தனியாக நிற்கும். மாட்டை கைத்தை கட்டி போட்டு தண்ணி, அதுக்கு புல் புண்ணாக்கு எல்லாம் வச்சுருப்பான். அது சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுக்குது. சரி, காலையில் வந்தோடனே என்ன பண்ணுறான்? மாட்டுக்கு தண்ணி காட்டி எல்லாம் கொடுத்து வந்து கூட்டிகிட்டு வந்து வண்டியை கொண்டாந்து அந்த மாட்டினுடைய கழுத்து பகுதியில் போட்டு, இந்த மாடும் வண்டியும் பிரிந்து போகாமல் இருப்பதற்கு கழுத்தோடு சேர்த்து ஒரு கயிறு ஒன்று போடுவாங்க. இதெல்லாம் நீ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். திமிழ் மீது ஒரு வளைந்த மரத்தண்டு இருக்குது, அதை போட்டுருவாங்க. அதை இழுத்துட்டு போகும். இந்த வண்டி தொடர்பு போகக்கூடாங்கிறதுக்காக கழுத்தோடு ஒரு கயிறு ஒன்று கட்டியிருப்பாங்க. அப்புறம் அந்த வண்டி ஏறி பாரத்தை வச்சுருவான். வச்சு முடிப்ப வண்டியை ஓட்டுகிற மாட்டுக்காரன் என்ன பண்ணுவான்? ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த மாட்டை செலுத்தணும். செலுத்தும் போது என்ன பண்ணுவான் அப்படின்னா, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாட்டினுடைய திமிழ் இருக்குது பார்த்தீங்களா, குமிழ் போல் இருக்குது அந்த திமிழ். அதில் அந்த ஒத்த கயிறு, அந்த கயிறு தான் மொத்த இயக்கம் இருக்குது. அந்த கயிறை எடுத்து இப்படி வலது பக்கம் போட்டான்னு வச்சுங்களேன், இப்படின்னா வலது பக்கம் திரும்பும். அந்த கயிற்று இந்த பக்கம் போட்டான்னு வச்சுங்களேன், அப்படியே இடது பக்கம் திரும்பும். இந்த நீங்கள் வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம், கயிற்றை தூக்கி இப்படி போட்டுட்டு லேசாக ஒரு இழுத்தான்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இடது பக்கமாக திரும்பும். அந்த கயிற்று தூக்கி வலது பக்கம் போட்டான்னா வலது பக்கம் திரும்பும். அந்த கயிற்றை அப்படி லேசாக இழுத்தான்னா நின்றுக்கும். ஹாய் அப்படின்னா ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா சிந்திச்சு பார்க்கணுங்க. வண்டி அறிவில்லாதது, மாட்டு வண்டி. அந்த மாட்டு வண்டி எவ்வளவு சொன்னாலும் அது கேட்குமா? கேட்காது. சரி, மாடு வண்டியை நோக்க அறிவானது. மாட்டு வண்டியை நோக்க மாட்டுக்கு அறிவு இருக்குது. என்ன அறிவு இருக்குது? இப்படி போட்டால் இடது பக்கம் போகணும், இப்படி போட்டால் வலது பக்கம் போகணும், இழுத்தா நின்றுக்கணும், ஹாய் ஹாய்னா ஓடணும், நடக்கணும் தெரிஞ்சுக்கிச்சு. அவ்வளோதான் அதுக்கு அறிவு. சரி, இப்போ மாட்டுக்காரனுக்கு என்ன அறிவு இருக்குது? இன்றைக்கி எந்தெந்த வண்டியில் சரக்கு ஏற்றலாம், எவ்வளவு ஏற்றலாம், இன்றைக்கி இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாம். அப்போ இந்த மாட்டையும் வண்டியும், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மாடு ஒரு பக்கம் இருக்குது, கைத்தை கழட்டி விட்டுடலாம். மாட்டை பார்த்து இங்கே போய் வண்டியில் போ அப்படின்னா மாடு தானாக வந்து வண்டியை பூட்டிக்குமான்னு கேட்டால் பூட்டிக்காது. வண்டியை பார்த்து நீ போய் மாட்டில் பொருந்திக்கன்னா பொருந்துமா? பொருந்தாது. மாட்டுக்காரன் தான் மாட்டை கூட்டிகிட்டு வந்து வண்டியில் அந்த முன்பக்கத்தை அப்படி தூக்கி நிறுத்தினான்னா இந்த மாடு இப்படி முன்னாடி வந்து கழுத்தை நீட்டி நிற்கும். சரி, இவன் அதை போடுறான். அப்போ அந்த மாட்டை கூட்டிகிட்டு வந்து மாட்டு வண்டியோடு பொருத்துவன் யார்? மாட்டுக்காரன்னா இல்லையா? ஆம். அதுக்கப்புறம் என்ன சரக்கு ஏற்றுவது? இன்றைக்கி கீரை ஏற்றுவது, இன்றைக்கி அரிசி ஏற்றுவது, இன்றைக்கி சர்க்கரை ஏற்றுவது, உப்பை ஏற்றுவது யார் தீர்மானிக்கிறான்? மாடா தீர்மானிக்குது? இல்லை, மாட்டுக்காரன் தான் தீர்மானிக்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே வச்சுக்கங்க, அந்த வண்டி தான் நம்ம உடம்பு, நம்ம உயிர் தான் மாடு, மாட்டுக்காரன் தான் இறைவன். இப்போ நம்ம பாவம் புண்ணியம் என்று ரெண்டு சரக்கு இருக்குது இல்லையா? நம்ம வண்டியில் ரெண்டு சரக்கை ஏற்றுறான். எவ்வளவு ஏற்றுவது, எதை ஏற்றுவதுன்னு யார் தீர்மானிக்கிறா? மாட்டுக்காரன் தாங்க தீர்மானிக்கிறான், மாடு தீர்மானிப்பதில்லை. இப்போ நாம் செஞ்ச பாவத்தையும் புண்ணியத்தையும் அவன் செலுத்த அனுபவிக்கிறான். அவன் இடது பக்கம் திருப்பினா நம்ம இடது பக்கம் போகிறோம், வலது பக்கம் போனால் வலது பக்கம். நான் அவர் திருப்புற பக்கத்தோடு வேறொரு பக்கம் நம்ம போக முடியாது, போக மாட்டோம். ஏன்? போகிறதுக்கான அறிவு நமக்கு இல்லை. அப்போ இறைவன் செய்கிற உதவி என்னன்னு கேட்டால், நம்மை ஒவ்வொரு நாளும் வண்டியோடு பூட்டுவதும், அந்த வண்டி அன்னைக்கு வேலையை முடித்த பிறகு வண்டியை தனியாக நிறுத்தி மாட்டை தனியாக பிரிப்பது போல உடம்பென்ற கூட்டுக்குள்ள உயிர் என்ற பொருளை மூலாதாரம் என்கிற இடத்துல ஓய்வுக்கு அனுப்புவதும், ஓய்வெடுத்த உயிரை மீண்டும் வண்டியோடு பூட்டி உலக வாழ்க்கைக்குள்ளே கொண்டது பந்தப்படுத்துவதும் இறைவன் செய்கின்ற மிகப்பெரிய உதவி என்பதை மறந்து விடாதீர்கள். அதுதான் இந்த குறட்பா சொல்லுது. அப்போ அந்த உடம்பு என்பது அறிவில்லாதது,
என்றும் அறியாது. உயிரோ தானே அறியாது, அவன் அறிவிக்கத்தான் அறியும். முதல்வனாகி இறைவனோ அவனே வினையையும் அறிவான், உயிரையும் அறிவான். அவன் தான் எல்லாவற்றையும் அறிபவன். எனவே அறிவு பொருளையும் அறிவற்ற பொருளையும் அறிந்தவாறு இருப்பவன் முதல்வன். அவனையன்றி அறிபவர் யார்? வேறு ஒருவரும் இல்லை. எனவே அவன்தான் எல்லாம் அறிந்தவர். அப்போ நாம் சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி நம்ம வண்டியில் என்ன சரக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்திருக்கிறோம், எதெல்லாம் நல்ல விற்பனை ஆகிருக்குது அப்படின்னா மாட்டுக்காரன் ஏற்றி வச்ச சரக்கு. அது நாம் விரும்பி கொண்டு வந்த சரக்கு இல்லைங்க, அவன் ஏற்றி விட்ட சரக்கு. எனவே நம்ம அந்த சரக்கு ஏற்றி கொண்டு வந்த வகையில் தான் நம்ம வேலைகள் போய் கொண்டு இருக்குது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வண்டிக்கும் மாட்டுக்கும் ஓய்வு கொடுக்குன்னு நினைக்கிற அன்னைக்கு கழட்டி விட்டுருவோம், அவ்வளோதான். இப்போ நாள்தோறும் பூட்டி வச்சுருக்கிறானா? ஆம். சில நேரங்களில் மாடுக்கு வயதாகும்போது மாட்டை விற்றுருவான் மாட்டுக்காரன். வண்டி பழுதுட்டுச்சுன்னா வண்டியை விற்றுப்பட்டு வேறு வண்டியை போடுவானா இல்லையா? போடுவான். அதை மாதிரி ஒன்று உடம்பை மாற்றுறாரா இல்லை உயிருக்கு வேறு உடம்பு தரப்போகிறாருங்கிறத அவர் தான் டிசைட் பண்ணக்கூடியவர். எனவே அதெல்லாம் இறைவன் கையில் இருக்குது. நம்ம கையில் வண்டியை பூட்டுனா மாடு மாதிரி இழுக்கிற வேலை மட்டும்தான் நம்ம வேலை. ஏன் நமக்கு இழுக்கத்தான் தெரியும். சரக்கு என்ன சரக்கு தெரியாது நமக்கு. நாம் என்ன பாவத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இன்னும் தெரியல. நீ எத்தனை நாள் இருக்க போகிறோமோ பார்த்தா தான் தெரியும் இல்லைங்களா? என்ன புண்ணியம் இருக்குது வர நாள் தான் தெரிய போகுது. எனவே நமக்கு அறிவு என்பது இந்த அளவு தான் இருக்குது. எனவே மாடு, வண்டி, மாட்டுக்காரன் இதை மறந்துடாதீங்க. மாடு போல உயிர், மாட்டு வண்டி போல உடம்பு, மாட்டுக்காரன் போல இறைவன். எனவே இறைவன் மிகச்சிறந்த மாட்டுக்காரன் இல்லைங்களா? அவன்தான் மிகச்சிறந்த கலைஞன். அவனை நீங்கள் எந்த துறையில் வேணாலும் நின்று பார்க்கலாம். அப்படி ஒரு குறிப்பு இந்த பாட்டில் ஆசிரியர் அறிவுறுத்துகிறார். எனவே அருளை விட பெரியது இந்த உலகத்தில் இல்லை. முதல் குறட்பா. அந்த அருள் என்ன செய்யும்? வினை பெருக்கத்துக்கும் வினை நுகர்வதற்கும் சூரியனை போல நிற்கும்னார். மூணாவது குறட்பால் உடம்பு அறிவில்லாதது, உயிர் தானே அறியாது. எனவே உடம்பையும் உயிரையும் அறிந்து அவற்றை கூட்டி வினையை பெருக்க வினையை நுகர உதவுபவன் இறைவன். அவனை அன்றி அறிபவர் யார்? வேறு ஒருவரும் இல்லை என்று மூன்றாவது குறட்பால் சொல்லிட்டார். இத்தகைய அருளைத்தான் நாம் அறியாமல் இருக்கிறோம். நினச்சி பாருங்களேன், இவ்வளவு உதவி பண்ணுற அந்த அருளைத்தான் இந்த உயிர் என்ன பண்ணுகிறது? அறியாமையில் சிக்கி கொண்டு அவனை அறியாமல் கிடக்கு. என்னைக்கு அறிய போகிறோமோ தெரியல. பாருங்கள் நம்ம நிலைமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அடுத்த குறட்பால் சொல்கிறார். இதெல்லாம் உமாபதி சிவம் நமக்காக சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிறத படித்து பார்த்தா தெரியும். பாருங்கள் 34வது குறட்பா. பால் ஆழி மீன் ஆளும் பான்மைத்து. பால் ஆழி மீன் ஆளும் பான்மைத்து அருள் உயிர்கள் மால் ஆழி ஆளும் மறித்து. இந்த குறட்பால ஆசிரியர் எப்படி நமக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். பால் கடல்னு ஒன்று இருக்கிறது. அதில் மீன்கள் இருக்கின்றன. அந்த பாற்கடல் இருக்கிற மீன்கள் அந்த பாலை பருகி சாப்பிட்டுட்டு வாழாமல் அந்த மீன் என்ன பண்ணுது? அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டே கிடக்குது. ஏன்? தனக்கு இன்னும் உணவு கிடைக்கலையேன்னு. ஏன்? அதுக்கு என்ன உணவு தெரியுங்களா? அழுக்கு தான் உணவு. புழுக்களும் பூச்சிகளும் அழுக்கும் தான் மீனுக்கு உணவு. ஐயா, பால் கடலை இருந்துட்டு பாலை சாப்பிட்டு வாழாமல் அழுக்க சாப்பிட்டுட்டு இந்த மீன் வாழுகிறதே. ஆம், என்னையா கொடுமையாக இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்களேன். பால் கடலில் இருக்கிற மீன் பாலெல்லாம் சாப்பிட்ணும், அதை சாப்பிடல. அது என்ன, புழு எப்போ கிடைக்குமோ, பூச்சி எப்போ கிடைக்குமோ, அழுக்கு எப்போ கிடைக்குமோ காத்து கிடக்குது. அழுக்க சாப்பிடுகிறது மீன். அப்போ இந்த மீனின் இயல்பு பாருங்கள், பால் கடலை இருந்து பாலை சாப்பிடாமல் அழுக்க சாப்பிடுவது போல இந்த மீன்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. சரி, இதை ஏன் இங்கே சொல்லணும்? நான் முன்ன சொன்ன மாதிரி தான், நாம் இறைவன் அருள் என்கிற உலகத்தில் இருக்கிறோம். இந்த பார்க்கடல் போல உலகம், மீன் போல நாம் என்ன பண்ணணும்?
அவன் அருளை பருகுவதை விட்டு போட்டு அழுக்க பருகுது இல்லையா மீன், அது மாதிரி 5 பொறி வழியாக வருகிற புலன் இன்பத்தில் கொண்டு மயங்கி அருளை பருகதை விட்டு போட்டு புலன் இன்பத்தில் மயங்கி கிடக்கிறோன்னு உமாபதி சிவன் நமக்கு சொல்கிறார். ஏயா நீ பால்கடலில் இருக்கிறன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு அழுக்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறையேன்னு நம்மளை பார்த்து வருந்தி சொல்லுகிறார் உமாபதி சிவன். எனவே பார்க்கடலில் வாழ்கிற மீன்கள் பாலை அருந்தி வாழாமல் அது தமக்கு சிறியவான உயிர்களை விரும்புகின்ற இயல்பு போலவே அருளை இடமாக கொண்டு வாழுகிற உயிர்கள் அந்த அருளில் சேர்ந்து வாழாமல் பிறவி என்கிற கடலில் கிடந்து புலன்வழி சென்று மயங்கி நிற்கின்றன. எனவே மீனுக்கும் நமக்கும் வேறுபாடு இல்லை. யூ மீன், நாமெல்லாம் மீன்கிறார் இல்லைங்களா? மீன் அழுக்கை சாப்பிடுவது போல நாம் உலகம் என்கிற அருள் உலகத்தில் இருந்துக்கிட்டு அருளை பருகாமல் அழுக்கை பருகி கொண்டிருக்கிறோம் என்பதை ஆசிரியர் இந்த பாட்டில் நினைவுபடுத்துகிறார். இதை பற்றிய விரிவுகள் நீங்கள் அருளாளருடைய பாடெல்லாம் படிச்சிங்கன்னா தெரியுங்க. அப்போ தான் நமக்கு தோணும், அடாடா இதெல்லாம் அழுக்கு தானா? ஆம், அந்த அழுக்கத்தான் இந்த உயிர் இன்பம் என்று கருதி மயங்கி நிற்கிறது என்பதை பட்டினத்து அடிகள், அருணகிரிநாதர், தாயுமான சுவாமிகள் போன்ற பெருமக்களுடைய பாட்டை படிச்சிங்கன்னா அதுக்குரிய குறிப்புகள் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றன. விரிவு நீங்கள் அங்கே பார்த்து கொள்ளலாம். சரி, அத்தகைய நிலையில் இந்த குறட்பா நம்மை பார்க்கடலில் இருக்கிற மீன் போன்றவர்கள் என்று நம்மை சொல்லுகிறார். அப்படி குறிப்பு வச்சுக்குங்க. அடுத்த குறட்பா, அணுகு அணுகு துணை அறியா ஆற்றோனின், அணுகு துணை அறியா ஆற்றோனின் ஐந்தின் உணர்வை உணரா உயிர். அணுகு துணை அறியா ஆற்றோனின் ஐந்தின் உணர்வை உணரா உயிர். இந்த உயிர் நமக்கு துணையாக வருகின்ற அந்த திருவருள் என்ற ஒன்றை உணரலை. அது எது போலன்னு கேட்டால், தனக்கு பின்னாடி வருகிற வழிக்கு, நாம் செல்லுகிற வழிக்கு துணையாக வருகின்ற வழிப்போக்கனை போல நாம் நமக்கு துணையாக வருபவரை அறிவதில்லைனர். எனவே தனக்கு துணையாக வருவோனை அறியாதிருக்கின்ற வழிப்போக்கன் எப்படி நிற்கிறானோ அதுபோல தம்முடைய நுகர்வுக்கு துணையாக இருக்கின்ற திருவருளை இந்த உயிர்கள் அறியாது நிற்கின்றன. எனவே துணையாக இருக்கும் உயிரை அறியாத ஐம்பொறிகளைப் போல உயிர் தனக்கு துணையாக உள்ள திருவருளை உணர்வதில்லை. எனவே ஐந்தின் உணர்வை உணரா உயிர். அவர் இங்கே காட்டுவது 2 செய்தி சொல்லியிருக்கிறார். வழிப்போக்கன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சொல், தான் செல்லும்போது தனக்கு துணையாக இறைவன் வருகிறான். எனவே தனக்கு துணையாக வருவோனை அறியாத வழிப்போக்கனை போல ஒரு உதாரணம். 2வது உதாரணம், இந்த கண்ணு காது போன்ற கருவிகள் ஒன்றை காணும்போது, ஒன்றை அறியும்போது தாமாகவே அறிவதாக நினைக்கிறது. உண்மை அதில்ல. அந்த கருவிகளோடு உயிர் என்ற பொருள் கூட துணையாக நிற்கிது. உயிரின் துணை இல்லைன்னா கண் காணாது, காது கேட்காது. அப்போ காது கேட்கறதுனா உயிர் என்ற பொருள் அதுக்கு துணை செய்கிறது. கண் காணுகிறதுனா உயிர் என்ற பொருள் கண்ணுக்கு துணையாக நிற்கிது. அப்போ உயிரின் துணை இல்லாமல் கண் காணாது. அப்போ இந்த கண் தனக்கு துணையாக இருக்கிற உயிரை எப்படி காண முடியவில்லையோ அதுபோல் ஆன்மாக்கள் தனக்கு துணையாக இருக்கிற சிவத்தை அறிவதில்லை. இங்கே அவர் உணர்த்துகிற செய்தி பார்த்து கொள்ளுங்க. கண் முதலான கருவிகள் சடம். அந்த சடமாகிய கருவிகளை இயக்கி அதை காணுமாறு செலுத்துவது உயிர். அப்போ கருவிகளை இயக்குகிற உயிரை கருவிகள் காண்பதில்லை. ஏன்? அதுக்கு அறிவில்லை, காணலை. சரி, கருவிக்கு அறிவில்லை, எனவே காணலை. ஆனால் நமக்கு அறிவு இருக்குது, நாம் காணணுமா இல்லையா? ஆம், நாம் அறிவுடையவர்கள், நாம் காணணும். ஏன்னா நமக்கு அப்படி காணுகிற அறிவு நமக்கு பத்தலை. நமக்கு அறிவு இருக்குது, அது பத்தலை. எனவே நம்ம அறிவால் என்ன பண்ண முடியல? அவனை நமக்கு துணையாக இருக்கிற இறைவனை, நம்ம வழிப்போக்கனை போல நமக்கு துணையாக வருகிற இறைவனை
நாம் என்ன பண்ணல, அறியாது நிற்கிறோம். எனவே இந்த குறட்பால 2 செய்தி சொன்னார். தனியாக செல்லக்கூடிய நிலையில் உயிருக்கு துணையாக வழிப்போக்கனை போல இறைவன் வருகிறான். இந்த கருவிகள் தமக்கு துணையாக இருக்கிற உயிரை அறியாதது போல உயிர்கள் தமக்கு துணையாக இருக்கிற இறைவனை அறிவதில்லை அப்படின்னு இந்த குறட்பாலை எடுத்து சொல்லுகிறார். இனி அடுத்த குறட்பா 36. தரையை அறியாது தாமே தெரிவர், தரையை அறியாது தாமே தெரிவார், புறையை உணரா புவி. இந்த குறட்பால ஆசிரியர் சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், நாம் நிற்றல், நடத்தல், போதல், வருதல், இருத்தல் இது போன்ற செயலையெல்லாம் நாம் செய்கிறோம். இந்த செயலை நாம் செய்வதற்கு நிலம் நம்மை தாங்கி நிற்கிது. நாம் அமர்ந்திருப்பதற்கு நிலம் துணையாக நிற்கிது. நிலத்தின் துணையால் தான் நம்மால் நிற்க முடிகிறது, நடக்க முடிகிறது, அமர்ந்திருக்க முடிகிறது. இந்த நிலம் துணை செய்யலைன்னா நிற்கவோ நடக்கவோ இருக்கவோ இயலாது. என்னையா கதை சொல்கிறீங்க, நிலத்தினால தான் நிற்கிறோமா என்ன? சரி, அப்படின்னா மெரினா பீச்சில் போய் கடலில் நடங்க. கடற்கரையில் நடக்கக்கூடாது, கடலில் நடங்க. ஏன் தண்ணியில் ஏறி நின்னா நீங்கள் நின்றுவீங்களா என்ன? உங்கள் எடைக்கு நீங்கள் கீழேயில் போயிடுவீங்க. சரி, தண்ணியில் போய் கொஞ்ச நேரம் உட்காருங்களேன் பார்க்கலாம். மேலே அலை வீசும்போது நீங்கள் போய் மேலே மரக்கட்டை மாதிரி மேலே உட்காந்துட முடியுமா என்ன? உட்காரலாம், பயிற்சி வேணும், அதுக்கு யோக பயிற்சி வேணும். அப்படி இருந்துன்னா அவங்க தண்ணி மேலே நடந்து போகலாம், நிற்கலாம். நம்மளை போல் ஆட்கள்லாம் தண்ணி மேலே நிற்க முடியாது. ஆனால் அது பயிற்சி இருந்துச்சுன்னா நீரில் மேல் நிற்கலாம், நடக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்கு யோகத்தம்பனைன்னு பேர். அது ஒரு பயிற்சி, மூச்சு பயிற்சி செய்து உயிரை ஒரு அந்த குறிப்பிட்ட நிலையில் மந்திர ஜபங்கள் சொல்லி ஒரு சக்தியை பெறுவோம் என்று சொன்னார். நீங்கள் தண்ணியில் நடந்து போகலாம், சாத்தியமான ஒன்று. அது மாதிரி நல்ல நெருப்பு வளர்த்து நெருப்பில் பத்மாசனம் போட்டு உட்காந்துக்கலாம், நெருப்பு உங்களை சுடாது. ஆனால் நமக்கு இப்போ நாம் அந்த யோகம் போன்ற பயிற்சி பெறாமல் நெருப்பை வளர்த்து போய் உட்கார்ந்தா என்ன ஆகும்? நன்றி வணக்கம் சொல்லிட வேண்டியதுதான், வேறு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லையா? அப்போ நம்மை தாங்குவது, இப்போ இந்த நிலம் உறுதியாக இருப்பதனால நம்மளை தாங்கி நிற்கிது. இந்த நிலத்தில் இப்போ ஒரு சேரை போட்டு நம்ம உட்காந்துக்கிட்டோம். அப்போ நம்மையும் இந்த இருக்கையினுடைய எடையும் சேர்த்து இந்த நிலம் தாங்குது, அதனால் உட்காந்துருக்குறோம். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கும்போது என்ன நினைக்கிறீங்க? சேரில் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறீங்க. இல்லை, உங்களையும் அந்த சேர் என்ற இருக்கையும் சேர்த்தி தாங்கி நிற்பது தரை. நீங்கள் தரையில்தான் அமர்ந்திருக்கிறீர்கள், உங்களை தாங்கி நிற்பது தரை. இது நமக்கு அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? சேரில் இருக்கிறேன், வீட்டில் இருக்கிறேன், அங்கே நிற்கிறேன், இங்கே நிற்கிறேங்க. இல்லை, நம்மை நிலம் என்கிற ஒன்று தாங்கி நிற்பதால் தான் நம்மால் இந்த செயல் செய்ய முடிகிறது. எனவே தரையை அறியாது தாமே திரிவர். எனவே நிலத்தை நிலைக்களமாக கொண்டு நடந்து செயல்பட்டு கொண்டு இருப்பவர்கள் நிலம் தம்மை தாங்குவதை அறியாமல் தெரிந்து கொண்டிருப்பர். அதுபோலவே அருள் நம்மை தாங்குகிற உண்மை தெரியாமல், அருளை உணராமல் இந்த உயிர்கள் உழன்று கொண்டிருக்கின்றன. எனவே அந்த உயர்ந்த திருவருளை இடமாக கொண்டு செயல்படுகின்றவர் திருவருளால் செயல்படுகிறோம் என்று அறிவார்கள். அதை அறியாதவங்க திருவருளை உணராமல் நிற்பாங்க. எனவே திருவருளை உணர்ந்தவங்க தன் செயலெல்லாம் திருவருள் செயல் என்பார்கள். திருவருளை உணராதவர்கள் அருளை ஏற்றுக்கொள்ளாது நிற்பாங்க. எனவே இந்த குறட்பால நமக்கு உயர்ந்த புறையை உணரா புவி அப்படிங்கிறார். எனவே திருவருளால் செயல்படுகிறோம் என்பதை அறிபவர்கள். எனவே தரையை அறியாது தாமே தெரிவார். நிலத்தை நிலக்கணமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவங்க செய்கிற செயலுக்கு நிலம் தாங்கி நிற்பதை அறியாது தாமே நடந்தும் தெரிந்து கொண்டிருப்பதாக நினைப்பாங்க. அதுபோல உயர்ந்த திருவருளை பெற்றிருக்கக்கூடிய அருள் ஞானிகள்
திருவருளாலே எல்லாம் செயல்படுகிறோம் என்பதை அறிந்து நிற்பார்கள்னார். இவங்க அறியாமல் நிற்கிறாங்க, அவங்க அறிந்து நிற்பார்கள் என்று இந்த குறட்பாலை எடுத்து காட்டுகிறார். அப்போ நம்ம மறந்துடக்கூடாது, நம்மை தாங்கி நிற்பது தரை. நீங்கள் சிவஞான போதம் படித்தீங்கன்னா தாய் தரையேயாம் என்று சொல்வார். அது ஊசல் கயிறு அருந்தால் தாய் தரையேயாம். காதில் போட்டு வைப்போம், என்றைக்கு சிவஞான போதம் படிக்கிறோமோ அன்றைக்கி பார்ப்போம் புரிவதற்காக. இப்போ இங்கே 2 கொக்கிகள் போட்டு ஒரு சங்கிலி தொடரை தொங்க விட்டு ஒரு ஊஞ்சல் போட்டாச்சு. நாம் என்ன பண்ணுறோம், ஏறி உட்கார்ந்து ஊஞ்சல் அப்படியே ஆடிக்கொண்டு இருக்கிறோம். ஆடும்போது என்ன தெரியுது உங்களுக்கு, தரைக்கும் உங்களுக்கும் தொடர்பே இல்லைன்னு தெரியுது. மறந்து விடாதீர்கள், உங்களை தாங்கி நிற்பது தரை. எங்கே தரை தாங்குச்சு அப்படின்னு கேட்டால், நீங்கள் உட்கார்ந்து இருக்கும்போது உங்களை பலகை தாங்கணும். பலகை தாங்கலினா உட்கார்ந்தோன்னே உடஞ்சிரும். சரி, பலகை தாங்குச்சு. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், நாம் ஒரு 60 கிலோ இருக்கிறோம். சரி, அந்த பலகை ஒரு 4-5 கிலோ இருக்கும். நம்மளை சேர்த்து இப்போ 65 கிலோ ஆச்சு. இந்த நம்மையும் அந்த பலகை எது தாங்குதுன்னு கேட்டால், நீங்கள் தொங்க விடப்பட்ட கயிறு அல்லது சங்கிலி தாங்கணும். நீங்கள் நாய் கட்டுற சங்கிலி இருக்குது கழுத்தில், அதை மேலே போட்டு தொங்க விட்டு நாம் ஊஞ்சல் ஆற பலகை கொண்டு அதில் மாட்டி விட்டால் நிற்கும். ஏறி உட்காந்திங்கன்னா என்ன ஆகும், அருந்து விண்டுரும். அப்போ அந்த சங்கிலி தாங்காது இல்லையா? அப்போ அந்த சங்கிலி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, உங்கள் வெயிட் ஒரு 60, அது ஒரு 5னா ப்ளஸ் 65 கிலோ தாங்கிறதா இருக்கணும் அந்த சங்கிலி. சரி, சங்கிலி என்னவாக இருக்கணும், ஒரு எடை அப்படின்னா அது ஒரு சங்கிலி 5-5 கிலோன்னு வச்சுட்டா 10 கிலோ இருக்குன்னு வச்சுக்குவோம். இதெல்லாம் நான் சும்மா தோராயமாக சொல்லணுங்க. நீங்கள் கணக்கு போட்டு பார்த்து சார் கணக்கு தப்பாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லிடாதீங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ 65 கிலோவை தாங்கிற அளவுக்கு என்ன இருக்கணும், சங்கிலி இருக்கணும். சரி, அது ஒரு 10 கிலோ. இப்போ மொத்தம் 75 கிலோ ஆச்சு. இப்போ அந்த கொக்கி இருக்கு இல்லைங்களா, மேலே தார்ஸ் நம்ம போட்டு அதில் கொக்கி இருக்கும் பாருங்கள், அந்த கொக்கி இருக்குது. அந்த கொக்கியை மாற்றுறதுக்கு ஒன்று நம்ம பில்டிங் கட்டும்போதே ஒன்று கொடுத்துருப்போம் இல்லைங்களா. இப்போ இந்த ஃபேன் ஓடுதுன்னா அங்கே மேலே ஒரு கொக்கி இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி. இப்போ இந்த சங்கிலியை மாட்டுகிற கொக்கி, அதை மாட்டுகிற ஒரு ஊக்குன்னு இருக்கு பாருங்கள். இப்போ இந்த சங்கிலியோட சேர்த்து 75 கிலோ, அதை தாங்குவதற்கு அந்த கொக்கி தாங்கணும். அப்போ தான் 75 கிலோ அது தாங்கும். சரி, இப்போ 75 சேர்த்து இந்த கொக்கியினுடைய, அது சும்மா ஒரு 1/2 கிலோ கூட தாங்காதுன்னு வச்சுங்களேன். அந்த கொக்கி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த வெயிட்டை எது தாங்குதுன்னு கேட்டால், நீங்கள் போட்டுக்கிற பீம் தாங்குது. மேலே போட்டுக்கிற பீம் தான் இந்த மொத்த எடையும் அது தாங்கி நிற்கிது. இந்த பீமை எது தாங்கி நிற்கிதுன்னா, அந்த 2 பக்கம் பில்லர் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது தாங்கி நிற்கிது. சரிங்களா, இந்த பக்கம் ஒரு பில்லர், அந்த பக்கம் ஒரு பில்லர், ரெண்டும் சேர்ந்து தான் அந்த பீமை தாங்கி நிற்கிது. சரி, இந்த 2 பீமு, 2 தூணு, அந்த பீம், இது எல்லாத்தையும் சேர்த்து எது தாங்கி நிற்கிது, தரை தான் தாங்கி நிற்கிது. உங்களை தாங்கி நிற்பது தரை என்று தெரியாமலே ஆடிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். சிவபெருமான் தாயா நம்மளை தாங்கி நிற்கிறாரு. ஒரு தூண் அப்பா, ஒரு தூண் அம்மா, ஒன்று ஒவ்வொரு உறவுகளாக வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உறவெல்லாம் உங்களை தாங்கி நிற்குதுன்னு வச்சு நீங்கள் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. மொத்தத்தையும் சிவன் தாங்கி நிற்குதுன்னு தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கிறையா நீங்கள் என்ன தான் கேட்குறீங்க, ஆடிக்கிட்டே கேட்குறேன், சிவன் எனக்கு என்ன பண்ணுச்சு, சிவன் என்னென்ன பண்ணுச்சு, உன்னை தாங்கி நிற்கதே சிவந்தாயா உனக்கு அப்படிங்கிறது அறிவுக்கு எட்டவில்லை. நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்க படுற பாடு பாருங்கள். பால் கடலை காட்டி மீன் சாப்பிட்ற மாதிரி உலகத்தில் இருந்துக்கிட்டு இறைவன் அருளை உணராமல் இருக்கிறியன்னார். அடுத்தது நாம் போகிறோம், ஓடுறோம், ஒடியாரோம், ஆடுறோம், பாடுறோம், எல்லாத்தையும் சிவந்தாயா உனக்கு தாங்கி நிற்கிது என்பதை இந்த குறட்பால் நம்மை தாங்கி நிற்பது தரை என்பதைத்தான், தரையை அறியாது தாமே திரிவார் புறையை உணரா புவி. எப்படி ஆடுபவர்கள் இந்த நிலத்தை தாங்குவதை அறியாது நிற்கிறார்களோ அதுபோல, அறியாது நிற்பது போல அறிவுடைய மெய்ஞானிகள் தம்மை சிவம் தாங்கி நிற்பதை உணர்ந்து நிற்கிறார்கள். திருவருளை இடமாக கொண்டு செயல்படுவோர் அனைத்தும் சிவத்தின் அருள் என்று உணர்ந்து நிற்பார்கள்னார். சரி, அடுத்த ஒரு குறட்பா, ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு குறட்பாங்க. இன்றைய காலத்துக்கு பொருந்துகின்ற குறட்பா.
ஆனால் அவர் பாடின காலம் 14ஆம் நூற்றாண்டு. இந்த குறட்பா பாருங்க, மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர், ஞானம் தலை கெடுத்தோர் தற்கேடர்தாம். இந்த குறட்பால ஆசிரியர் என்ன காட்டுகிறார் அப்படின்னா, மலை கெடுத்தல். மலை எப்படிலாம் கெடுக்கிறோம்? யாரெல்லாம் மலை சார்ந்த பகுதிக்கு பயணம் மேற்கொள்ளுங்களோ அவங்களுக்கு தெரியும். மலைக்கு போகும்போது என்ன பண்ணுவோம்? வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போவோம், பிளாஸ்டிக் இல்லைங்களா, அது போன்ற பாட்டில், அப்புறம் கேரி பேக்கு, இதைவற்றெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். சாப்பிட்டு போட்டு பத்திரமா நம்ம பையில் போட்டு கொண்டாந்து கீழே கொண்டாந்துலாம் போட மாட்டோம். எங்கெங்கே கிடைக்குதோ அங்கங்கே போட்டுக்கிட்டு வந்துடுவோம். அதை சாப்பிடும்போது விலங்குகள் இறந்து போகின்றன. அந்த உணவு பண்டத்தோடு நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அந்த கேரி பேக்கோடு சேர்த்து அது சாப்பிட்டுச்சுன்னா அதனுடைய குடலுக்குள்ளே போய் அது உணவு செரிக்கப்பட மாட்டாது. யானை முதலான உயிரினங்கள் இறந்து போகின்றன. மறந்துடாதீங்க. அப்போ அந்த மலை எவ்வாறு கெடுக்கப்படுகிறது அப்படின்னா நம்மாலேயே கெடுக்கப்படுகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு அதனுடைய இயற்கையை பாதுகாப்பதை விடுத்து நாம் கெடுக்கிறோன்னு பார்க்கலாம். அல்லது சாலை விரிவாக்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணும்? ஒரு மலையைத்தான் பொடி பொடியாக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நான் பயன்படுத்துகிற எம்சான், பீசான், ஜல்லி, கிரஷர், லொட்டு லோஸ்க்கு எல்லாம் எங்கேருந்து வருது? ஏதோ ஒரு மலையைத்தான் கரைச்சிட்ருக்கிறாங்க. இந்த மலை தான் மழை தருவதற்கு இன்றியமையாதது. ஒரு நாட்டுக்கு மலை என்பது மிகச்சிறந்த பாதுகாப்பு அரண் என்று நம்முடைய நூல் சொல்லுது. பழைய நூல்லாம் சொல்லுது. ஒரு நாட்டுக்கு இயற்கையான அரண் எதுன்னு கேட்டிங்கன்னா மலை. இந்தியாவுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு இமயமலை. ஏன் அலெக்சாண்டர் நம்மளை முழுமையாக வெற்றி கொள்ள முடியாமல் போச்சுன்னு கேட்டிங்கன்னு வரலாற்றை படிச்சிங்கன்னா, அவன் வருகிற நேரம் பனி மழை பொழிகிற நேரமாக இந்தியாவுக்கு வந்தபோது வீரர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள், இறந்து போனார்கள். எனவே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு திரும்பி போயிட்டார் அலெக்சாண்டர். நம்ம இந்தியாவுக்குள்ளே வரல, முழுமையாக வர முடியாமல் போயிடுச்சு. ஏன்? அதற்கு அந்த இமயமலை மிகச்சிறந்த பாதுகாப்பு அரணாக நிற்கிறது. இன்றைக்கும் அந்த மலை தான் நமக்கு மிகப்பெரிய அரணாக. 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் மலை. இயற்கையான ஒரு பாதுகாப்பை இந்திய தேசம் பெற்றிருக்கிறது. வேறு நாட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் இல்லை. வேறு நாட்டில் மலை இருக்கிறது, கடல் இருக்குது, ஆனால் பாதுகாப்புங்கிற பார்வையில் இதுபோல் எங்கேயுமே இல்லை. நீங்கள் பூமியை எடுத்து வரைபடத்தை எடுத்து தேடி பாருங்கள், அப்படி எங்காவது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ இலங்கை இருக்கிறது, 4 பக்கம் கடல். ஆஸ்திரேலியா இருக்குது, 4 பக்கம் கடல். ஏனைய நிலப்பரப்பு எடுத்து 4 பக்கம் நிலப்பரப்பு இருக்கவங்க உண்டு. ஆனால் 3 பக்கம் கடலும் 1 பக்கம் நிலப்பரப்பாகிய மலையும் சூழ்ந்த ஒரு இயற்கை அரண் அப்படிங்கிற வகையில் இந்தியா தாங்க பெற்றிருக்குது இந்த வரைபடத்துக்குள்ளே. வேறு நாட்டுக்கெல்லாம் அது இல்லை, பார்த்துக்கொள்ளுங்க. எனவே நமக்கு மலை என்பது மிகச்சிறந்த பாதுகாப்புக்குரிய பொருள். நீங்கள் தமிழக வரலாற்றை படிச்சிங்கன்னா, தகடூர் என்ற ஒரு பகுதியை ஆண்ட ஒரு அரசர் இருக்கிறார், அதியமான் அப்படிங்கிற அரசர். ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தார் இல்லையா, அதியமான். அவர் ஆண்ட பகுதிக்கு தகடூர்னு பேர். இன்றைக்கி அதுக்கு பேர் தருமபுரின்னு பேர். தருமபுரி தான் இன்றைக்கி பழைய பேர், தகடூர்னு பேர். தொப்பூர் கணவாய் அந்த மலைப்பகுதி தான் மிகச்சிறந்த பாதுகாப்பாக அவனுக்கு இருந்துச்சு. அந்த வலிமை பெற்ற காரணத்தினால சோழ பேரரசுக்கு உரிய கப்பத்தை செலுத்தாது இருந்தான். அதியமான் குறுநில மன்னன், சோழம் பேரரசு. எனவே தன் நிலப்பகுதிக்குள்ள ஆளுகைக்குள்ள அந்த மன்னன் கப்பத்தை கொடுக்கலை. அதனால தான் படையெடுப்பு நடந்தது. அதில் வரலாற்றின் பார்வையில் சோழ பேரரசு வெற்றி பெற்றது. அது வரலாறு தனி, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். உங்களுக்கு செய்திக்காக. ஏன் அவன் மிகப்பெரிய பேரரசை எதிர்கொண்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு இந்த மலை மிகச்சிறந்த பாதுகாப்பாக இருப்பதனால துணித்தலோடு
போர் புரியணும் கருதினான் என்பது ஒரு அடிப்படையான காரணம். அந்த அளவில் மட்டும் அதை வச்சுக்குவோம். எனவே மலை என்பது நமக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு அரண் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரையிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மிகப்பெரிய மலை. அப்படியே இங்கே தொடங்குச்சுன்னா இது தமிழகத்தையும் கேரள மாநிலத்தையும் தமிழகத்தையும் கர்நாடக மாநிலத்தையும் அது வரையறைப்படுத்துவதில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் பெரும் பங்கெடுத்திருக்கிறது. இது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்றைக்கும் அந்த பகுதியில் இன்னும் மனிதர்கள் கால்படாத இடம் இன்றைக்கும் உண்டு. அவ்வளோ அடர்ந்த காட்டுப்பகுதி. இந்தியாவில் மிக உயர்ந்த ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு புராதன சின்னம் என்று யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட ஒரு சின்னம் மேற்கு தொடர்ச்சி மலை என்பதை வரலாற்று எடுத்து படித்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட புராதன சின்னங்கள் என்று வரும்போது யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது மாமல்லபுரம், தஞ்சை பெருவுடையார் கோயில், தாராசுரம், மேற்கு தொடர்ச்சி மலை. அதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக யுனெஸ்கோ என்கிற உலகம் தழுவிய அளவில் அறிவிக்கப்பட்டதாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக அந்த மலை இருக்கிறது. அதுவே கேரளாவுக்கு அதுதான் தேவையான மழையை பெற்று தருகிற மலையாக நிற்கிது. அது நாள் தவறாமல் மழை பெய்யும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஜூன் 1ஆம் தேதினா மழை பெய்யும் கேரளாவில். ஏன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அரண் அவ்வளோ பாதுகாப்பு. இன்றைக்கி நம்ம மழை இல்லாமல் நம்ம வாடுறோம். அங்கே மழையினால் சேதம். இதுதான் இயற்கை. நமக்கு தண்ணி இல்லை. மேட்டூரில் குறுநில விவசாயிகள் எல்லாம் பயிர் செய்ய முடியாமல் இன்றைக்கி போகிறதுக்கு கூட வழி இல்லாமல் சும்மா கிடக்கு, தரிசு நிலமாக கிடக்கு. அங்கே பார்த்தா மழை பெஞ்சு அடிச்சுக்கிட்டு போகுது. இப்படி இயற்கை ரெண்டு பக்கம் நம்ம பார்க்குறோம். அதுதான் கருணை. அந்த கருணை என்பது நம்ம அறிவுக்கு எட்டலை. நாம் திட்டிகிட்டு வேணால் உட்காந்துக்கலாம். இந்த சாமி ஏன் தான் இப்படி பண்ணுது, இந்த சாமி ஏன் இப்படி பண்ணுது. நீங்கள் இறைவனை போற்றினால்தான் வேண்டிய காலத்து வேண்டிய அளவு மழை பெய்யும். இறைவனை நீங்கள் எப்போ மறக்க தொடங்குறீங்களோ அவன் இயற்கை வழியாக தான் உங்களுக்கு உணர்த்துவான். அவன் நேராக தோண்டிலாம் உணர்த்த மாட்டான். இயற்கை சீற்றம் போதும். ஒரு நிலநடுக்கம், ஒரு பூகம்பம், ஒரு பேர் இடர் அப்படிங்கிற வகையில் மழை பெய்தல், இது போல் ஒன்று நடந்தால் தான் சாமி ஒன்று இருக்குதியான்னு தேடுவான். இல்லைன்னா சாமியாவது ஒன்றாவது நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி அப்படின்னு உட்காந்துருவோம். எனவே இறைவன் தன்னுடைய இருப்பை அவ்வப்போது உலகத்துக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறான் இயற்கையின் வண்ணமாக. நாமெல்லாம் கொஞ்சம் உணர்ந்து நிற்கிறோம். எனவே கொஞ்சம் தப்பிச்சு நிற்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எனவே மலை கெடுத்தோர். எனவே மலை முதலானவற்றை இன்றைய நாளில் நம்ம எவ்வாறு கெடுத்து நிற்கிறோங்கிறத நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே அந்த வகையில் இந்த மலை கெடுத்தல் அப்படின்னு, ஏன்னா மலை தான் வளத்துக்கு இன்றியமையாதது என்கிறது நம்முடைய நன்னூல் சூத்திரத்தில் அதை பற்றி ஒரு குறிப்பு சொல்லப்படுதுங்க. அடுத்தது மண் கெடுத்தோர். நம்முடைய மண்ணை நாம் எப்படி கெடுத்து வைத்திருக்கிறோம் அப்படின்னா, உழவு தொழிலை பொறுத்த வரைக்கும் செயற்கை உரங்கள் வழியாக இந்த மண்ணினுடைய தன்மையை நாம் கெடுத்து வைத்திருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னால் ஒரு வேறு வகையான சதிகள் இருக்கின்றன என்பதை புரிவதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும். ஏன்னா இன்றைக்கி நம்ம விவசாயம் எப்படி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நம்ம காலத்தில் விவசாயம் எப்படி இருந்ததுன்னா, தக்காளி போட்டிங்கன்னா நீங்கள் அறுவடை பண்ணலாம், நீங்களே விதைச்சிக்கலாம், திருப்பி நீங்கள் விதைச்சிக்கிட்டு அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி செய்யப்படுகிற விவசாய பொருள் எல்லாமே விதையை வாங்கி கொண்டு வந்து விதைக்கணும். நீங்கள் விதைச்சா வராது. அப்போ என்ன பண்ணுறாங்க? இது ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் கையில் போய் சிக்கி இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற பொருளை விதைச்சி உற்பத்தி பண்ணிக்கொள்ள முடியாது. ஒரு உழவன் தனக்கு தேவையான பொருளை தானே உற்பத்தி கொள்ள முடியாது. பன்னாட்டு நிறுவனத்தினுடைய கடையை நாடணும். தக்காளியாக இருந்தாலும் சரி, வெண்டைக்காய் இருந்தாலும் சரி, கத்திரிக்காய் இருந்தாலும் நீ போய் விதையை வாங்கிட்டு வந்து ஊண்டுனா அது முளைச்சி வரும். அந்த விதையை கொண்டு அதில் இருக்கிற விதையை கொண்டு போட்டிங்கன்னா அது முளைத்து வாராது. அப்போ நம்மளாம் எதை சாப்பிட்டுட்ருக்குறோம்? அவ்வளவுதான். இது எதை செய்யும்?
ஆழமாக சிந்திச்சுன்னா மலட்டுத்தன்மையை தரும். ஏன் இன்னைக்கு திருமணமாகி நிறைய பேர் குழந்தை செல்வம் இல்லாமல் நிற்கிறாங்க? இதுக்குள்ளே ஒரு பெரிய வேலை நடக்குது. அதுக்குள்ளே போக முடியாது. நம்ம இவ்வளோதான் நிற்கணும். அதுக்கு மேலே நம்ம போகிறதுக்கு நம்ம ஒன்றும் ரா அல்லது சிபிசிஐசி அந்த சிஐடி அந்த வேலை நமக்கு இல்லை. இப்படிலாம் நடக்குதுன்னு சும்மா காதில் போடலாம். நீங்கள் நானும் மாற்றிட போகிறோமா நாளைக்கு? இல்லை, நாளைக்கு கோயம்பேட்டில் போய் தான் காய்கறி வாங்கணும். நான் இதெல்லாம் வாங்க மாட்டேன். அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஆர்கானிக் அப்படி இப்போ உரத்தை பயன்படுத்தாமல் நம்முடைய மண்ணில் இருக்கக்கூடிய விதைகளை பயன்படுத்தி மீண்டும் பழைய இடத்தை நோக்கி நகர்றோம். இப்போ இன்றைக்கி இந்திய அரசு அந்த விதைகளை பயன்படுத்த மாட்டேன் என்று மறுப்பதனால அதுக்கு என்னென்ன வகையில் தாக்குதல் கொடுக்கணுமோ அதுக்குரியவங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. நமக்கு இந்த சதிகளையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நம்ம ஏதோ ஒரு மயக்கத்தில் அவங்க சொல்கிறது தான் சரி, இவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி ஏதோ மயங்கி கிடக்கிறவங்க. இதெல்லாமே ஒரு பெரிய நோக்கில் வேலைகள் நடக்கிறது என்பதை காலம் உணர்த்தினா புரிந்து கொள்ளலாம். ஆக ஒரு அடிப்படையில் மண்ணினுடைய ஆற்றலை நமக்கெல்லாம் அன்றைக்கி இலை தழை முதலானவற்றை பறித்து போட்டு அதை அப்படியே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருப்பாங்க. அது தாம்படித்தல்னு பேர். அதுக்கு பேர் ஒரு பயிர் செய்த பிறகு சேராக்கி அதில் பார்த்திங்கன்னா எருக்கு, வேப்ப இலை, நொச்சி போன்ற அதை தான் வேலியில் வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் பறித்து போட்டு அதை ஊற வைத்து அந்த இலையில் இருக்கக்கூடிய மூலிகை தன்மையெல்லாம் அந்த மண்ணுக்கு ஏற்றுதல் அப்படின்னு இதெல்லாம் என்ன பண்ணாங்க, உரங்கள் பயன்படுத்திங்கன்னா விளைச்சல் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு மூளை செலவை பண்ணாங்க. பண்ணும்போது என்னாச்சு, உரத்தை பயன்படுத்தி வேகமாக விளைச்சலை பார்த்தோம், மண்ணினுடைய தன்மையை கெடுத்துட்டோம். இப்போ அதை மீட்பதற்கு சில பேர் போராடுறாங்க. அதில் மிகச்சிறந்த ஒருத்தர் நம்மாழ்வார்னு ஒருத்தர். மண்ணினுடைய பாரம்பரியத்தை மீட்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து இருக்கிறாங்க. அதனால தான் பசுக்களை கொண்டு பசுஞ்சாணம், அதனுடைய கோமயம், அதனுடைய கோசலம் இவையெல்லாம் மிகச்சிறந்த உரம். நம்மளால் என்ன பண்ணால் வெட்டுக்கு அனுப்பிச்சோம். அதை மாட்டன்னைக்கு வளர்த்துறது இல்லையே, தெய்வமாக போற்றிட்டு இருக்கிறோம். மாடு வெட்டப்பட்டு இறைச்சி ஏற்றுமதியை நோக்கி போகிறோம். அப்போ என்னாகிறது, இந்த மண்ணில் எதை பாதுகாத்தா மண்ணை பாதுகாக்கலாமோ அதை பாதுகாப்பதை விட்டுட்டோமே. நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, நீங்கள் கோயம்புத்தூரில் நின்று பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போகிற வண்டி எண்ணி பார்த்தீங்கன்னா மலைச்சு போயிடும். அத்தனை வண்டி போகுது ஒரு நாளைக்கு மாடுகளை ஏற்றிக்கிட்டு. அத்தனை மாடுகளும் வெட்டுக்காகத்தான் போகுது. எல்லாம் கண்ணில் தான் பார்க்க முடியுது. இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்குதுங்க, பசுவதை தடை சட்டம்னு சட்டத்தில் இருக்குது. ஆனால் மாநில அரசுகள் அதை பின்பற்றுவது இல்லை. கேட்டால் அதுக்கு சமயம் என்கிற பேரை பூசி அதை அப்படியே என்ன பண்ணமோ அதை பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ இதற்குள்ளே என்ன இருக்கிறது, பசுக்களை பாதுகாத்தா அதனுடைய சாணமும் அதனுடைய கோசலமும் மண்ணுக்கு உரமாக இருக்கும். இன்றைக்கி அந்த உரத்துக்கு கெடுக்கக்கூடிய வழியாக வேறு உரம் வந்துருச்சு. ரசாயன உரத்தை இயற்கையை விட்டுட்டோமா, எனவே மண்ணை கெடுத்து நிற்கிறோம். அப்போ ரசாயன உரங்களை பயன்படுத்தி மண்ணை கெடுத்துருக்கிறோம். எங்கள் பகுதிக்கு வந்தீங்கன்னா தோல் தொழிற்சாலை, அதுக்கப்புறம் துணிகளுக்குரிய தொழிற்சாலை, சாயமேற்றுதல்னு சொல்கிறோமா இல்லையா, இந்த தொழிற்சாலை, இதுக்கு பயன்படுத்துகிற ரசாயன கழிவுகள் எல்லாமே மண்ணை பாழ்படுத்தக்கூடியவை தான் இன்றைக்கி வரைக்கும் நடக்குது. ஆனால் அரசினுடைய சர்டிஃபிகேட்டில் 0 அதுதான் வெளியேற்ற வேண்டும் என்று எழுத்தில் இருக்கும். வெளியேற்றவங்க 0 வெளியேற்றான்னு பார்க்குறாங்களான்னு கேட்டால் திருவருள், அவ்வளோதான். அப்போ இந்த என்ன பண்ணுறாங்க, ரசாயனத்தினுடைய அந்த கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து கொண்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் மலையை கெடுத்தோம், அப்புறம் இப்போ மண்ணை கெடுக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்கிறோம், நாம் பயன்படுத்துகிற பெட்ரோல், டீசல், இதனுடைய வாகனத்தில் வருகிற புகையின் வழியாக ஆகாயத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை விழுந்து விட்டது அப்படின்னு அறிஞர்கள் அன்றைக்கே சொல்லிட்டாங்க. சரி, ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை விழுந்தால் நமக்கு என்னையா அப்படிங்க கேட்டிங்கன்னா,
வெயில் காலத்தில் வெயில் இருக்காது, மழை பெய்யும். மழை பெய்ய வேண்டிய காலத்தில் வெயில் இருக்கும். இந்த இயற்கை பருவ சூழல்கள் மாறி போச்சு பார்த்தீங்களா. நமக்கெல்லாம் ஒரு காலத்தில் நாமெல்லாம் படிக்கும்போது ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. ஐப்பசி என்றால் மழை பெய்யும், ஆடி என்றால் காத்தடிக்கும், சித்திரை வைகாசி என்றால் வெயில் அடிக்கும் அப்படின்னு ஒரு காலத்தை வரையறை பண்ணோம். இன்றைக்கி எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. இப்போ அடிக்கிற வெயிலே சித்திரை மாதம் மாதிரி தாங்க இருக்குது அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டோமா இல்லையா? ஏன் இந்த மாற்றம் கேட்டால், இயற்கை என்கிற ஒன்றை பாழ்படுத்தி கொண்டு இருப்பதனால பருவநிலை மாற்றம். எதனால்? செயற்கையின் விளைவால். அதைத்தான் இன்றைக்கி உலகம் தழுவிய அளவில் G20 என்னென்னவோ பேர் போட்டு உலக தலைவரெலாம் கூடி பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தணும் முயற்சி பண்ணுறாங்க. எவ்வளவு தூரம் சாத்தியமானு தெரியல. இப்போ அதனுடைய விளைவுகளில் தான் பெட்ரோலியத்தின் டீசலினுடைய கட்டுப்பாடுகளை குறைச்சி எப்படியாவது அதனுடைய பயன்பாட்டை குறைச்சி ஈவிக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. சோலார் சிஸ்டத்துக்கு மாறிட்டு இருக்கிறோம். ஏன்? எப்படியாவது மீண்டும் இந்த மண்ணை பாதுகாக்கலாம் ஐயா அப்படின்னு இப்போ மாறி. அப்போ நீங்கள் இயற்கை சூழலை பாதுகாப்பதற்கு இன்றைக்கி ஈவி என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் கூடிய வண்ணமாக இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் கரும்புகையை கொடுப்பதில்லை. எனவே ஓசோன் மண்டலம் பழுதுபடாது. நாம் ஒரு ஆள் பயன்படுத்தினா என்னங்க ஆக போகுது அப்படின்னு நினச்சிடாதீங்க. இப்படித்தானுங்க எல்லாரும் நினச்சாங்க. என்ன தெரியுமா நினச்சாங்க? நாம் ஒரு ஓட்டு போட்டாவா மாறிட போகுதுன்னாங்க. அப்படியே எல்லாரும் நினச்சி போட்டாங்க, மொத்தமாக மாறி போச்சுங்க. இதா எல்லாரும் அப்படி தான். ஏன் இல்லை, பேரன் சொன்னான், பேத்தி சொன்னான், பையன் சொன்னான்னு என்ன பண்ணாங்க? நாம் ஒன்று போட்டால் மாறிட போகுதா அப்படின்னு நினச்சாங்க. எல்லாரும் ஒன்று ஒன்று போட்டாங்க, மொத்தமாக மாறி போச்சா இல்லையா? ஆம். போக மாட்டேவங்கெல்லாம் போயிட்டாங்க, வரமாட்டேன்லாம் வந்துட்டாங்க. என்னமோ நடக்குதுய்யா, மர்மமாக இருக்குதுயான்னு நாம் உட்காந்து வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்கிறோம். என்னமோ நடக்குதுய்யா, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன தெரியுது? ஒன்றால் என்ன நடக்குன்னு நினச்சாதீங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சாங்கன்னா பெரிய மாற்றத்தை இந்த மண் கொடுத்து விடும். எனவே மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும் நினச்சாங்களா இல்லையா? இதுதான் அடிப்படை. எனவே இன்றைக்கி வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது முடிந்தவரை இன்றைக்கி அதுக்கான வாய்ப்புகள் நம்ம கண்முன்னே இருக்கின்றன. மின்சாரத்தை கட்டுப்படுறதுக்கு இன்றைக்கி சோலார் சிஸ்டத்தை போட்டிங்கன்னா நம்ம பகுதியில் தான் அதிகமான வெப்பம் இருக்கிற இடம். எனவே சோலார் சிஸ்டம் நமக்கு தான் ரொம்ப அதிகமாக ஒரு துணையாக நிற்கும். எனவே அதை பயன்படுத்தினா மின்சார செலவை சிக்கனப்படுத்தி கொள்ளலாம். நமக்கு வேண்டிய மின்சாரத்தை நம்ம வீட்டிலையே மாடியில் போட்டு வச்சோம்னா தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம். பயன்படுத்துகிற வாகனங்கள் மாற்றினீங்கன்னா இயற்கையை கெடுக்காமல் இருக்கலாம். நாம் ஒரு ஆளுக்கு மாற்றி என்னங்க ஆகப்போகுதுன்னு நினைக்காம நீங்கள் ஒன்றை மாற்றினா ஒவ்வொருத்தரும் மாறுவார்கள். அப்படி மாறுகிற பொழுது முடிந்தால் நாம் இந்த மண்ணை விட்டு போகிறக்குள்ளேயாவது அந்த மாற்றத்தை கண்ணில் பார்த்துட்டாவது போகலாம். இல்லையா, விதைச்சிட்டு போவோம், அடுத்தவனாவது மாற்றட்டுமே அப்படின்னு நினைத்துக்கலாம். எனவே இதை கொண்டாந்து ஞான சாஸ்திரத்தில் வச்சிருக்கிறாரியான்னார். ஏங்க இதுக்கும் திருவருட் பயனுக்கு என்னங்க சம்பந்தம்? எது? மலை கெடுத்தார், மண் கெடுத்தார், விண் கெடுத்தார்னு ஏயா இதை கொண்டு இங்கே வச்சார்னார். மலை கெட்டு போனால், காடு கெடுமானால், பிறகு ஆகாயம் கெடுமானால் இங்கே வாழ்கிறவனுக்கு வாழ்க்கை இல்லாமல் போகும் இல்லையா? அது மாதிரி தான் நீ இந்த உண்மையை உணராமல், எது திருவருள் என்கிற ஒன்றையை நீ உணராமல் நிற்பாயானால் எப்படி மலையின் பெருமை உணராது கெடுத்து வாழ்கிறார்களோ, மண்ணின் பெருமை உணராமல் கெடுத்து வாழ்கிறார்களோ, அதுபோல் நீ திருவருளை உணராமல் நீ வாழ்கிற வாழ்க்கை உனக்கு பயன் தராது அப்படின்னு உணர்த்துறார். அப்போ இதில் எதை சொல்ல வரார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவஞானமாகிய திருவருளை தெரியாமல் வாழ்ந்தவர்கள் தன்னைத்தானே கெடுத்து கொள்கிறார்கள். அது எது போலன்னு கேட்டால், இப்போ மலையை கெடுத்தோம், விண்ணை கெடுத்தோம், மண்ணை கெடுத்துட்டோம். இதெல்லாம் என்னாச்சு? நீங்கள் யாரையாவது சொல்ல நினைக்க வேண்டாம், கருத்துக்காக வைத்து கொள்ளுங்க. இப்போ மண்ணிலிருந்து க்ரஷர், ஜல்லி அப்படின்னு நினச்சி நிறைய சம்பாரித்தோம். அப்புறம் மண்ணை கெடுத்து சம்பாரித்தோம். இப்படி எல்லாம் செஞ்சு கோடான கோடி ரூபா சம்பாரிச்சிட்டோமுங்க. சும்மா கற்பனை வச்சுக்குவோமே, நாம் தான் அந்த ஆள். சரி, சம்பாரித்து எதுக்காக? என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு
என் பேரனுக்கு என் பேத்திக்கு அப்படின்னு நான் சம்பாரித்து வச்சுட்டேன். சரி, நான் கோடான கோடி சம்பாரித்து எதெல்லாம் கெடுக்க முடியுமோ கெடுத்து, இயற்கையை கெடுக்க வேண்டிய கெடுத்துட்டு சம்பாரிச்சுட்டு அத்தனையும் கரன்சியாக மாற்றி என் பையன் பொண்ணு பேரன் பேத்தின்னு கையில் கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இதை வச்சுட்டு எப்படிங்க வாழ்வாங்க? ஏன், இந்த மண்ணும் இந்த மலையும் இந்த நிலமும் நன்றாக இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதை பூரா கெடுத்து வச்சுட்டு காசை கையில் வச்சுக்கிட்டு வாழ்தல் எப்படி இருக்கும்? வாழ முடியுமா? உங்களுக்கு நல்ல உணவு கிடைக்குமா? கிடைக்காது. நல்ல காற்று கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ உனக்கு தேவையான இயற்கையான அடிப்படை பொருள் கிடைக்காமல் வெறும் காசு பணத்தை வச்சுக்கிட்டு நாளைய வாழ்க்கையை வாழ முடியுமானா வாழ முடியாது. எனவே இயற்கையை கெடுத்து பொருளை ஈட்டியவன் அவனை தெரியாமலே தனக்குத்தானே கேடு விளைவித்து கொள்கிறானா? ஆம், அவன் நினைந்து கொண்டு இருக்கிறான் நாம் சம்பாரித்து தலைமுறை கொடுக்கிறோன்னு. இல்லை, அவனுக்கு தெரியாமலே அவன் தலைமுறை இந்த மண்ணில் வாழ முடியாமல் செய்து கொண்டு இருக்கிறான் என்பதை மறந்து விடாதே. அதுபோல சிவஞானத்தை உணராமல் வாழ்கிற வாழ்க்கை என்பது உனக்கு நீயே கேடு விளைவித்து கொள்ளுதல் என்று இயற்கையை வைத்து கொண்டு ஆசிரியர் காட்டுறாருங்க. நினச்சி பாருங்கள், 14ஆம் நூற்றாண்டில் ஒரு தீர்க்க தரிசியாக நின்றுட்டு 21ஆம் நூற்றாண்டில் இதெல்லாம் கெடுக்கிற ஆட்கள் வந்துடுவாயா? எனவே சிவஞானத்தை நீ கொஞ்சம் கெடாமல் நீ வாழ்கிற வாழ்க்கை சிவஞானத்தில் வாழ்கிற வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள் என்று உமாபதி சிவம் அன்றைக்கே நம்மை நோக்கி அறை கூவி இருக்கிறார் என்பதை இந்த குறட்பா நமக்கு உணர்த்துகிறது. எனவே சிவஞானமாகிய தலைமை வாய்ந்த திருவருளை தெரியாமல் வாழ்கிற வாழ்க்கை என்பது தனக்குத்தானே கேடு விளைவித்தல் என்பதை இந்த உதாரணத்தை கொண்டு உமாபதி சிவனார் உணர்த்துகிறார் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுமாறு வேண்டி காலை அமர்வை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். சில அறிவிப்புகள் இருக்கின்றன. அறிவிப்புகளை தொடர்ந்து மதியம் 2:30 மணிக்கு வகுப்பு மீண்டும் தொடங்கப்பெறும். திருச்சிற்றம்பலம். முதலில் அறிவிப்பு. அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நமக்கு வகுப்பு இல்லை. செப்டம்பர் மாதம் வழக்கம் போல் 4வது சனிக்கிழமை வகுப்பு உண்டு. நான் நம்முடைய குரூப்பில் அதுக்கான பதிவு போடுறேன். சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் ஆகஸ்ட் மாதம் ஐயாவோட சென்னை வருகை இல்லை. ஸோ அதனால் நம்மளுடைய வகுப்பு ஆகஸ்ட் மாதம் கிடையாது. ஆகஸ்ட் மாதம் அன்னம்பாளிப்பு செய்திருக்க அன்பர்கள் அவங்க மணிமேகலை அம்மா வந்து தனியாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்த மாதத்துக்கோ இல்லை எந்த மாதம் வசதியாக இருக்கோ அந்த மாதத்துக்கு அன்னம்பாளிப்பு தள்ளி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம சைவத்தில் அன்னம்பாளிப்பு அப்படிங்கிறது மிக உயர்வாக பேசப்படுகிறது. பெரிய புராணத்துலேயும் சரி திருமுறைகளையும் சரி அன்னம்பாளிப்பு பெரிய விஷயம். பெருமானுக்கு எத்தனையோ பணிகள். அதில் இன்னொரு பணி சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்வார், பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணி களைவாய் ஓடுனன் கலனாக உண்பலி கொள்வானே. அவரே ஓட வச்சுக்கிட்டு பலிக்கு திரிவார். ஆனால் பாடுறவங்களோட பசி தீர்க்கக்கூடியவர் பெருமான். அதுவும் அவரோட வேலை தான். அதே மாதிரி இங்கே சித்தாந்தம் கற்றுக்க வர நம்மளுடைய அனைவருடைய பசி தீர்க்கக்கூடிய பெரும்பணியை ஏற்றிருப்பவர்கள் சண்முகராணி அம்மா. அவங்க இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போது இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போது அவங்க அன்னம்பாளிப்புக்கு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அன்னம்பாளிப்பை ஏற்றி போற்றுபவர் சண்முகராணி அம்மா. அவங்கள மேடைக்கு அடைக்கிறேன். அவங்க வந்து அரண்மனைக்கு நிறைய தொண்டு செய்கிறாங்க. வெங்கட்ராமையா கிட்ட நிறைய அரண்மனைக்கான உதவி செய்கிறாங்க. நம்ம அரண்மனை அறக்கட்டளை சிறந்த பல தொண்டுகளை செய்து அதுக்குண்டான எந்த உதவியை சேர்த்தாலும் அடியானை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய கரிகாலன் ஐயா இன்றைய அமர்வுக்கான இந்த இடத்தை நமக்காக ஏற்று போட்டிருப்பவர் கரிகாலன் ஐயா. வழக்கமாக இன்றைக்கி 9 வகுப்பு எல்லா வகுப்பும் கரிகாலன் ஐயா தான் ஒட்டுமொத்தமாக நம்மளுக்கு ஆதரவு தரார்.
அடுத்ததாக திரு அருள்முருகன். அருள்முருகன் நம்ம கொங்கு நாடு தான். அருள்முருகனும் எவ்வளோ பணிகள், இன்றைக்கி பர்சனலாக வர முடியாத சூழ்நிலை, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆஃபீஸ்லாம் சொல்லி வச்சுட்டு இன்றைக்கி நம்மளுக்காக வந்து இந்த அரிய பணியை மேற்கொண்டிருக்கிறார். இறைவன் திருவருள் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கு கிடைக்குமாறு நாம் வேண்டிக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். உணவு இடைவேளை.